பூனையை பார்த்ததும் தலைமறைவாகிவிட்ட விக்கியை நினைத்து, நான் கூட அப்பாவை என்னமோ நினச்சேன், ஆனால் இந்த பூனைக்கு போய் இந்த ஓட்டம் ஓடுறாரே என்றபடி இருவரும் பின்னாலே சென்றார்கள். அப்பா என்று இருவரும் தேடி செல்ல அங்கே இருந்த பாறை ஒன்றின் மேல் படுத்திருந்தான் விக்கி. இவர்களது சத்தத்தில் எழுந்தவன், என்னடா போயிட்டானா என்றான். போயிட்டான் வாங்க. என்னங்க நீங்கள் பூனைக்கு போயா இந்த பயம் பயப்படுறீங்க என்றான் மாயன். அதுக்கு மட்டும்தான் பயமே, ஏன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்தே பயம்தான். அங்கோ மூவரும் விக்கி தங்களது இடத்திற்குள் நுழைந்தது பற்றியே பேசி கொண்டிருந்தனர். நீங்கள் அப்போ சொன்னப்போ கூட நான் நம்பலை, ஆனால் இப்போ நம்புகிறேன். அவன் ரொம்ப மோசமானவன் தான். அவன் இருக்கிறதால நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் என்றான் அகோரன். ஆமாம் அகோரா, அவன் வந்த உடனே எல்லாத்தையுமே மாற்றிட்டான். இனியும் நாம் தாமதிக்கிறதுல அர்த்தமே இல்லை. உடனே நாம் அந்த ரகசியத்தை அடைகிறது தான் புத்திசாலித்தனம் என்று கருடன் சொன்னதும், இப்போ நாம் முதல்ல ஓலையை திருப்பி பார்க்கணும் என்று சொன்ன நிகும்பன் வேகமாக ஓலையை எடுத்து வந்தான். அனைவரும் ஆர்வமாக அந்த ஓலையை திருப்பினார்கள். முதல் ஓலையில் போட்டு இருந்தபடி பூதகணங்களின் ஆசியை வாங்கி விட்டதால் அடுத்த ஓலை திருப்பப்பட்டது. மதியில்லா வானம், மனிதன் இல்லா இடம், நடுஜாம நேரம், நகர வேண்டும் நந்தி வாகனனை நோக்கி. இவ்வாறு அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்தது. நிலவில்லாத நாள் அப்படின்னா நாளைக்கு தான் நம்ம ரகசியத்தை எடுக்க போகிற நாள். அதுதான் நமக்கான நேரம் கும்பா. நம்ம 3 பேரும் நாளைக்கு இரவு வேகமாக போய் கோவிலே கவனிச்சிட்டு இருப்போம். அப்போ தான் வேறு யாரும் கோவிலுக்குள்ளே நுழையாமல் தடுக்க முடியும். அதுக்கப்புறம் நடுச்சாமம் வரும்போது நாம் அங்கே போயிடலாம் என்று அகோரன் சொல்லவும், இதுதான் நம்ம திட்டம். இதில் நாம் எங்கேயும் சொதப்பிடக்கூடாது. முக்கியமாக நம்ம விக்கி இதுக்குள்ளே நுழையிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவன் வந்தால் ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி காரியத்தை கெடுத்துடுவான் என்று கருடன் சொல்ல அனைவரும் அதை ஆமோதித்தார்கள். சரி, நான் போய் என்னோட மந்திர கடவுள்கிட்ட நாம் செய்ய வேண்டிய முயற்சி பலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லியவன் அந்த குகையில் ஒரு மூலையில் சென்று தனது பூஜையை தொடர்ந்தான். இதை தன்னையே மறைத்து கொண்டு உள்ளே வந்திருந்த மாயன் கேட்டு வெளியே வந்து விக்கியிடம் தெரிவித்தான். என்ன மாயன், நாளைக்கு எடுக்க போகிறாங்களா? ஆமாம், அப்போவே அப்பாவும் சொன்னார். சரி, இப்போ நம்மக்கிட்ட நேரம் குறைவாக இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம் என்று சொன்ன விக்கி வேகமாக மாயனிடம், நாம் போட்ட பிளான் ஞாபகம் இருக்குதானே என்றான். நல்லாவே. அப்போது நாம் அது மாதிரியே பண்ணிடலாம். அப்பா, ஏதோ இங்கிலீஷ் படம் பார்க்குற எஃபெக்ட் தெரியுது. என்ன பிளான் சொன்னால் நானும் புரிஞ்சுக்குவேன் என்று விநாயகன் சொல்லும்போது, நடக்கும்போது புரிஞ்சுக்குவ வா என்று சொல்ல அவனும் சரி என்று அவர்களுடன் இணைந்து நடந்தான். மனதுக்குள் வானதியை பற்றிய கற்பனை ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் அவள் கையை பிடிச்சி இந்த இடத்துல நடந்தால் எப்படி இருக்கும்னு மனம் கற்பனை பண்ணி பார்க்க தொடங்கியது. சில்லென்று வீசிய காற்று, சில்வண்டு சத்தம், ஆங்காங்கே மின்னும் நட்சத்திர கூட்டம், அதுக்கு இடையில் தேய்ந்திடாத என்னோட வெண்ணிலா. சொர்க்கம் என்று நினைத்தவன் கரத்தை இருக்க பிடித்த விக்கி, இப்போ சொர்க்கமாக தெரிகிறது, பின்னாடி நரகமாக தெரியும். அதனால் எதுக்கும் ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசிச்சுக்கோ என்று சொன்னான். அதெல்லாம் நல்லா யோசிச்சாச்சு. உங்களை அம்மா அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, அவள் என்னை அடிக்கவே மாட்டா என்று அவன் சொல்ல, மாயன் இருவர் பேசுவதை கேட்டாலும் சம்பந்தமே இல்லாதது போல் நடந்து கொண்டிருந்தான். மூவரும் சேர்ந்து குகையை தாண்டி இருந்த மறைவான இடத்தில் அமர்ந்து கொண்டனர். அங்கே அமர்ந்தாலும் அவர்கள் சிந்தனை அனைத்தும் குகையை நோக்கியே இருந்தது. விடியும் வேலை நெருங்கிய சமயத்தில் மாயன் வேகமாக விக்கியின் கையை தட்டினான். என்ன மாயன், வந்தாச்சா என்று அவன் கேட்க, ஆமா என்றான் மாயன். சரி, நாமளும் பின்னாலே போகலாம் என்று விக்கி சொன்னதும் மற்ற இருவரும் எழுந்து நின்றார்கள். குகையின் வாயிலில் இருந்து வந்த ஒருவன் நேராக தென் திசை நோக்கி சென்றான். அவனுக்கு பின்னாலேயே சென்றார்கள் மூவரும். அவன் செல்லும் பாதையிலே பயணிக்க அவன் ஓரிடத்தில் நின்று விட்டான். மூவரும் நின்று நடப்பவற்றை கவனிக்க ஆரம்பித்தார்கள். அவன் கண்மூடி அங்கிருந்த ஒரு கோரமான சிலையின் முன் அமர்ந்து வழிபட அவன் கண் விழிக்கும் வரை அவர்களும் காத்து கொண்டிருந்தனர். கண் விழிக்க எதிரே நிழல் உருவமாய் நின்றிருந்த மூவரையும் கண்டு திடுக்கிட்டு எழுந்தான் கருடன். நீங்க எப்படி சொல்கிறோம், அதுக்கு தானே வந்திருக்கிறோம் என்றான் மாயன். மாயா, நீ செய்கிற எதுவும் சரியில்லை. இதுவரைக்கும் செஞ்சது தான் சரியில்லாமல் இருந்தது, ஆனால் இனி செய்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் என்று அவன் சொல்லவும், மாயன் செமடா, நான் உன்கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்குறேன் என்று விக்கி சொன்னான். என்னோடது எல்லாம் பேச்சில் தெரியாது, நான் யாருன்னு இப்போ செயலில் காட்டுறேன், அப்போ தெரியும் இந்த மாயனோட சக்தி என்னன்னு. இந்த வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் முன்னாடி என்னோட பிரதாபத்தை காட்ட இப்போ தான் எனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதை வீணாக்க விரும்பலை என்றான் அவன். மாயன், ஐ வாண்ட் மோர் எமோஷன் என்று விக்கி சத்தமாக சொல்ல, உடனே விநாயகன், போதும்பா, நீங்கள் அவனை ரொம்ப உசுப்பேத்துறீங்க என்றான்.
ஏன் உனக்கு பொறாமையாக இருக்காடா? இருக்காதா பின்ன? இங்கே வந்ததுக்கு என்னை டிரைவர் வேலை தான் பார்க்க வச்சுருக்கீங்க, ஆனால் அவனை மட்டும் என்றான் சலிப்பாக. டிரைவர் வேலை அவ்வளோ சாதாரணமான வேலையாடா? மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு டிரைவராக வந்தது யார்? கிருஷ்ணன் தானே. கடவுளே டிரைவராக வேலை பார்க்கும்போது உனக்கு என்னடா என்றான் அவன். எதை சொன்னாலும் அதை கேட்டு போட்டு மூடுறதையே உங்களுக்கு பொழப்பா போச்சு. இவர்கள் அவர்களுக்குள்ளேயே பேசி கொண்டிருப்பதை கண்ட கருடன் அப்படியே பின்னால் நகர்ந்து ஓடத் தொடங்கினான். அதை முதலில் கண்ட விநாயகன், அப்பா அவன் ஓடுறான் என்றான். ஓடுனா ஓடட்டும். என்னப்பா சொல்கிறீங்க? ஓடட்டும்னா அவனுக்காக எதுக்கு இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தீங்க? அதுவா, சும்மா டைம் பாஸுக்கு தான். சரி உட்காரு என்று சொல்ல மாயன் உடனே புன்னகையுடன் அமர்ந்து விட்டான். விநாயகன் மட்டும் ஓடும் அவனையே குழப்பத்துடன் பார்த்து கொண்டே நின்றிருந்தான். நீ என்னடா எதுவும் வேண்டுதல் கண்டா வச்சிருக்கியா என்று விக்கி கேட்டதற்கு இல்லையே. ஏன் என்றான் அவன். ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கியா, அதான் கேட்டேன். அப்பா அவன் போகிறான், அதான் போகட்டும்னு சொல்லிட்டேன்ல. உங்களை பெற்றாங்களா இல்லை செஞ்சாங்களான்னு ஒன்றுமே புரியல. ஐயோ கடவுளே என்று அவன் புலம்பியபடி கருடனை பார்க்க திடீரென கருடன் அலறி அடித்து பின்னாலேயே ஓடி வர துவங்கினான். இதை புரியாமலே பார்த்த அவன் விக்கியை பார்க்க விக்கியோ மாயனை பார்த்தான். இது இப்படி அப்படின்னு சொல்லியிருக்கலாமேப்பா என்றான் அவனும். விக்கி அசைஞ்ச 1000 அர்த்தம் இருக்கும், ஆனால் எதுவும் பண்ணாமல் இப்படி உட்கார்ந்தா 1000 அர்த்தம் இருக்கும். போக போக புரிஞ்சுக்குவாடா என்றான் அவன். கருடன் எந்த வேகத்தில் ஓடினானோ அதே வேகத்தில் ஓடி வந்து மூவரின் முன் நின்றான். எப்படி எங்கள் ஷாக் ட்ரீட்மெண்ட்? சும்மா அதிர்ச்சா? மாயா, நான் உனக்கே மந்திரம் சொல்லி கொடுத்த குரு, என்கிட்ட உன்னோட வேலையை காட்டுறியா? நான் நினச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம் தான், ஆனால் அதுக்கு உன்கிட்ட சக்தி இருக்கணுமே. அதுதான் இல்லையே. இருந்திருந்தா நீ ஏன் இப்படி பின்னாலேயே தலை தெறிக்க ஓடி வரப்போகிற? இது பாயிண்ட். அப்போதுதான் அவனுக்கு நேற்று இரவு அவனிடம் இருந்த சக்தியை பெற்றி கொள்ளாதது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது பற்றி புரிந்தது. இப்போ புரிஞ்சு நோ யூஸ், நீ எங்ககிட்ட மாட்டிக்கிட்டடா. எனக்கு ஏதாவது ஆனால் நிகுமன் உங்களை உயிரோட விடமாட்டான். அடுத்து அவன்தான், அதனால் அவன்கிட்ட நீ சொன்னதை மறக்காமல் சொல்லிடுறோம் என்று சொன்ன விக்கி மாயன் என்றான் சத்தமாக. உடனே மாயன் தனது மந்திரங்களை உச்சரிக்க அந்த இடமே நிலநடுக்கம் வந்தது போல் அதிர்ந்தது. மாயன், வேணாம், என்னை எதுவும் பண்ணிடாத என்று கருடன் சொல்ல உடனே மாயன் இன்னும் சத்தமாக மந்திரத்தை உச்சரித்தான். கருடனின் உருவம் அப்படியே கரைந்து காற்றோடு கலந்து அரூபமாய் நின்றது. தன் விரலால் அதை நோக்கி அசைக்க ஆடிக்கொண்டிருந்த அந்த அருவம் அப்படியே வேகமாக பாய்ந்து வந்தது மாயனை நோக்கி. இருவரும் தள்ளி நின்று மாயனை பார்த்து கொண்டிருக்க அந்த கரைந்து போன உயிரை அங்கிருந்த தரையை நோக்கி செலுத்தினான். அதை கண்ட விக்கி வேகமாக, வேண்டாம் மாயா என்று கத்தியபடி மாயனை தடுக்க வர அதற்குள் அனைத்தும் நடந்து முடிந்திருந்தது. நடந்ததை நினைத்து விக்கி அதிர்ச்சியாய் மாயனை பார்க்க அவனோ குழப்பத்துடன் விக்கியே பார்த்தான். ஏன் கத்துனீங்க வேண்டாம்னு? அட நாசமாக போனவனே, என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணேன்? நீங்கள் சொன்ன மாதிரி சரியாக தானே பண்ணியிருக்கேன். நல்லா என் வாயில் வருது. சரியாக தப்பாக பண்ணியிருக்கடா. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. அட பாவி, கீழே பாருடா, அங்கே என்ன இருக்கு என்று பார்த்தவன் இதழ்களில் வந்த சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கினான். சிரிக்காதடா, இதனால் என்னென்ன நடக்க போகுதோ. ஒன்றும் ஆகாது, பேசாதடா. உன்னை என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணியிருக்க? நான் தரையில் தான் அவன் உயிரை செலுத்தினேன். அதுக்குள்ளே குறுக்க உங்கள் எதிரி வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே தான் முடிஞ்சிருச்சே என்றான் கீழே இருந்த பூனையை தூக்கி கொண்டு. ஆனால் இதுவும் நல்லா இருக்குல்ல என்றான் மாயன் மீண்டும். அந்த பூனையின் உடலுக்குள் தான் இப்போது கருடனின் உயிரும் சிறைப்பட்டிருக்கிறது. பூனை இவை விக்கியின் முகத்துக்கு நேராக நீட்ட, டே கொண்டே போடுவேன், ஏற்கனவே இவனே எதிரி, இப்போ இவனுக்குள்ள இன்னொரு எதிரியா? இந்த கொடுமையில இருந்து என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா என்றான் விக்கி சத்தமாக. பா, இது உங்களை என்ன செய்ய போது? சும்மா தொட்டு பாருங்க. எவனாவது பேசுனீங்க, இங்கேயே மர்டர் தான். ஒழுங்காக அவனை என் பக்கத்தில் வரவிடாமல் தள்ளி வைங்க. அது முடியாது, இன்னைக்கு நீங்கள் தான் இந்த பூனையை தூக்கிட்டு வரணும். என்னது? ஆளை விடுங்கடா சாமி, நான் புளியை கூட தூக்கிடுவேன், இந்த பூனையை சான்ஸே இல்லை என்று விக்கியோட அப்பா நில்லுங்க என்றான் விநாயகன். மாட்டேண்டா, அதை எங்கேயாவது பத்திரமா அடைச்சி வச்சுட்டு வீடு வந்து சேருங்க என்று கத்தியபடி எகிரி குதித்து வீட்டை நோக்கி ஓடினான் விக்கி. பூனையை இறுக பிடித்திருந்த மாயனிடம் இருந்து அது தப்பிக்க நினைத்தது. அவனோ அதை இன்னும் இறுக்கி கொண்டு நடக்க துவங்கினான். விநாயகனும் அவன் பின்னாலேயே புறப்பட்டான். கடைசியாக அவனது தந்தை அடைப்பட்டிருக்கும் குகையினுள் நுழைந்தான். குகையின் வாயிலை கண்டபோதே விநாயகனுக்கு மிகுந்த பயமாக இருந்தது. உடனே மாயன், உள்ள வர்றியா என்றான். வர்றேன் என்று சொல்லி அவனுடனே நடந்தான். அங்கிருந்த ஒரு இடத்தில் அந்த பூனையை வைத்து அவன் ஏதேதோ சொல்ல அந்த பூனையை சுற்றி வளையம் வளையமாய் ஒரு ஒளி தோன்றியது. உடனே எழுந்தவன், வா விநாயகா, போகலாம் என்றான். அந்த நேரத்தில் திடீரென, என்ன நடக்குது மாயா என்ற குரல் கேட்டது.
நடந்து முடியும் போது உங்களுக்கே புரியும் அப்பா என்று சொல்லிவிட்டு வேகமாக விநாயகனை இழுத்து கொண்டு வெளியே வந்தான் மாயன். அவன் கண்கள் கலங்கியிருந்தது. மாயன், என்னாச்சு? ஏன் இப்படி கண்ணு கலங்கியிருக்கு? ஏன்னா மாயனுக்கும் வலிக்கும். அப்பானா அவ்வளோ இஷ்டம் விநாயகன். கோவிலுக்கு போனாலும் நானும் அவரோட தான் போவேன். வீட்டுக்கு வந்தாலும் என்னை அவர் தூக்கி மடியில் வச்சுக்குவார். ஆனால் இப்போ அவரை பார்க்க முடியாது. அவர் குரல் மட்டும்தான், அதுவும் எப்போவாவது தான். இது வரைக்கும் நான் நினைக்கிற எதுவுமே நடந்ததில்லை. நான் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் எதுவும் என் கூட இருந்ததே இல்லை. இனியும் எனக்கு அதுதான் விதி போல என்பதற்குள் அவன் கண்ணை தாண்டி கண்ணீர் வழிந்து விட்டது. எல்லாமே சரியாயிடும் மாயன், ஃபீல் பண்ணாதீங்க. அப்பாவுக்கு ஒன்றாகாது. நாம் அவரை மீட்டு மறுபடியும் கொண்டு வந்துடலாம். நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். வாங்க போகலாம் என்றான் விநாயகன். அதை கேட்டவன் விரக்தியான புன்னகையுடன் நகர்ந்தான். விநாயகனுக்கு மாயனை கண்டு வேதனையாக இருந்தது. இருவரும் அங்கிருந்து வீட்டினை வந்தடைந்தனர். விக்கியை தேடி அவர்கள் வர, என்னடா என்ன பண்ணீங்க என்றான் மெதுவாக. அதெல்லாம் அந்த குகையிலே அடைச்சி வச்சிட்டோம். ரொம்ப நல்லதுடா, இப்போதான் நிம்மதியாக இருக்குது என்று அவன் சொல்லிவிட்டு அப்படியே படுத்து விட்டான். அங்கோ பூஜையை முடித்துவிட்டு திடீரென எழுந்த அகோரன் வேகமாக நிகும்பனிடம் வந்து, கருடன் எங்க என்றான். அவன் வெளியே பூஜைக்கு போயிருக்கான். என்ன, ஏன் அவனை அனுப்பி வச்ச என்றான் அகோரன் வேகமாக. அவன் எப்பவும் போறதுதான், இன்னைக்கு அவன் ஏன் போனான்? வா சீக்கிரம் என்று நிகும்பனை அழைத்து கொண்டு வேகமாக வந்தான் அகோரன். அகோரா, என்ன ஆச்சு? ஏன் இந்த பதட்டம்? எதிரி நம்மளை விட வேகமாக செயல்பட்டுட்டாங்க என்றான் அகோரன். நீ சொல்றது? கருடனை என்பதற்குள் அந்த இடம் வந்தே விட்டது. அங்கே எவருமே இல்லை. கருடன் இங்கே தான் வந்திருப்பான். இங்கே பூஜை முடிஞ்சிச்சுன்னா நேராக குகைக்குத்தானே வருவான். என்னாச்சு அகோரா? கருடனுக்கு என்னாச்சு என்று நிகுமன் வேகமாக கேட்க, அவனை அடைச்சி வச்சிட்டாங்க. யார் இதை பண்ணியிருப்பா? அவனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாதே என்னும்போது வேகமாக அகோரன், உங்கள் 2 பேர்கிட்ட இருந்த சக்தியை நான் உங்ககிட்ட கொடுக்காம விட்டுட்டேனே நிகும்பா, அதான் இப்போ நடந்த இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்ல நிகும்பன் வேகமாக கருடா என்று கத்தினான். அந்த சத்தம் குகையினுள் இருந்த கருடனிற்கு கேட்டிருக்கும் போல. உடனே அவன் வெளியே செல்ல முயற்சி செய்தான் படுவேகமாக. ஆனால் தப்பிக்கத்தான் முடியவில்லை. முயற்சி செய்து செய்து சோர்ந்து போய் அமர்ந்து விட்டான். நிகும்பனுக்குள் பயங்கர கோபம் சுடர்விட்டு எரிய ஆரம்பித்து விட்டது. சிறுவயதில் இருந்தே உடன் இருந்தவனை இப்படி செய்து விட்டார்கள் என்ற ஆத்திரம் வேறு உள்ளேயே கனன்று கொண்டிருந்தது. வேகமாக கிளம்பியவனை தடுத்தான் அகோரன். எங்க போற? விடு அகோரா, அவங்கள கொண்டு இதே இடத்துல புதைச்சாதான் என் ஆத்திரம் தீரும். இப்படி நீ பண்றதால நடந்த எதையும் நாம மாற்ற முடியாது நிகும்பா. கருடன் பத்திரமா தான் இருக்கான். அதனால நாம் இப்போ ரகசியத்தை என்பதற்குள் எனக்கு என் நண்பனை விட எதுவும் பெருசில்லை. அவன் இல்லாமல் இது எனக்கு வேணாம். பைத்திய மாதிரி பேசாத நிகும்பா. இன்னைக்கு கிடைச்சது தான் நமக்கான சரியான நேரம். இதை நாம் நழுவ விட்டோம்னா அடுத்து அவ்வளோதான். நம்மளோட லட்சியம் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். அதுக்காக அவனை இப்படி பண்ணவங்களை சும்மா விட சொல்றியா? நான் சும்மா விட சொல்லலை. அந்த ரகசியம் மட்டும் கைக்கு வந்துட்டா கருடனும் நம்மக்கிட்ட வந்துடுவான். அடுத்து அந்த எதிரிகளை என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதே மாதிரி பண்ணிடலாம் என்றான் அகோரன். அதை கேட்டவன் கோபத்துடன், இப்போ என்ன பண்ணணும் நான் என்றான். சொல்லுறேன் என்று சொன்னவன் அடுத்து வேகமாக தனது வேலையில் இறங்கி இருந்தான். அவன் செய்யும் பூஜையை வெறித்தபடியே பார்த்து கொண்டிருந்தான் நிகும்பன். சிறிது நேரம் கழித்து நிகும்பனை அழைத்தவன் தன் எதிரே இருந்த வட்டத்தில் அமர வைத்தான். அவன் அமர்ந்ததும் தன் உடம்பில் இருந்த அவனது சக்தியை தனியே பிரித்தெடுத்து நிகும்பனின் தேகத்திற்குள் செலுத்தினான். அது மட்டுமில்லை, கருடனின் சக்தியையும் அவனுக்குள் கடத்தினான். இருவரின் சக்தியும் தேகத்திற்குள் நுழைந்ததும் அவன் பயங்கர பலம் வாய்ந்தவனாய் காணப்பட்டான். நேரம் கடந்து கொண்டிருந்தது. விக்கியோ வானதியின் முன் வந்து நின்றான். ஏதோ யோசனையில் இருந்தவள் அவன் வந்ததையே கவனிக்கவில்லை. அதனால் விக்கி, வானதி என்றான் மெதுவாக. என்னம்மா டல்லா இருக்க? ஒன்றும் இல்லையே. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கோவிலுக்கு போகணும், ரெடியாரு. சரி மாமா, ஆனால் நான் எதுக்கு? நீ கண்டிப்பாக வரணும் வானதி. உன்னால தான் இந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு எனக்கு தோணுது. சரி, எனி ப்ராப்ளம்? நீ ரொம்ப டல்லாக இருக்க. எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம். என்னால் சால்வ் பண்ண முடியலைனாலும் உனக்கு கண்டிப்பாக ஆறுதலாக ஏதாவது பண்ணுவேன். அப்படி எதுவுமே இல்லையே மாமா. இருந்தால் முதல்ல உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன் என்று அவள் சொல்ல விக்கி சற்று யோசனையாக அவளை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான். இரவு நேரத்தில் மாயன் மற்றும் விநாயகனிடம் விக்கி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு வானதியை கூட்டிக் கொண்டு விரைந்து சென்றான். வானதி இல்லாமல் இந்த திட்டம் முழுமையடையாது என்று உணர்ந்ததால் தான் விக்கி அவளையும் அழைத்து சென்றான். கோவிலுக்கு எப்போதும் செல்லும் வழியில் செல்லாமல் சிவனேசர் சொன்னது போல் வேற வழியாக கோவிலின் பாதையில் சென்று அங்கிருந்த குகையின் உள்ளே நுழைந்தார்கள். வானதிக்கு முன் உள்ளே சென்ற விக்கி அப்படியே வானதியின் பின் வந்து நின்றான். என்ன மாமா,
ஒன்றுமில்லை, பின்னாடி நான் காவலாக வந்தால் நல்லா இருக்கும் தான், வேற ஒன்றும் இல்லை, நீ முன்னாடி போ என்று அவன் சொல்லவும் வானதியும் முன்னால் செல்ல விக்கி பின்னாலே சுற்றி பார்த்து கொண்டே வந்தான். அந்த இடத்தில் நிலவிய அசாத்திய அமைதி வானதிக்கு என்னவோ போல் இருந்தது. ஆனாலும் விக்கி உடன் இருக்கும் தைரியத்தில் நடந்தாள். குகையின் உள்ளே இப்போது இருட்டாக இருந்தது. நடக்கும்போதே நில்லுங்கள் என்ற சத்தம் வேறு வந்து மிரட்டியது. யார் அது? விக்கி கேட்க, ஏன் இடத்திற்குள் வந்துவிட்டு என்னையே யாருன்னு கேட்குறியா என்றது அந்த குரல். ஓ, உக்கிரன் நீங்களா? சாரி, கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கே இருக்கணும். இதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? யாரும் இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் தான், கருடனை மட்டும் உள்ளே விட்டுருக்கீங்கள, நாங்களும் இங்கே கொஞ்ச நேரமாக இருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க சொன்னாலும் கூட நாங்கள் இருக்க மாட்டோம். உக்கிரன். என்ன, கருடனா? ஆமாம், அதுவே உங்களுக்கு தெரியாதா? உக்கிரன் இந்த பூனை இருக்கே, பூனன், இதுதான் கருடன். இதை மாயந்தான் அடைச்சி வச்சான். அவையே இப்படி பண்ணான், கருடனை எதுக்கு அடைச்சி வச்சான்? அதையெல்லாம் புரிய வைக்க தானே நாங்கள் இங்கே வந்தோம். எனக்கு எதுவும் புரிய வேணாம், கிளம்புங்க இங்கேருந்து என்பதற்குள் அப்பா என்ற குரல் கேட்டது. குழலிமா என்று உக்கிரன் அழைக்க, அப்பா நாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா என்றாள் அவள். நீ ஏண்டா இங்கே வந்த குழலி, வீட்டுக்கு போ என்று விக்கி சொல்லவும், இல்லை மாமா, நீங்கள் இங்கே தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் நானும் வந்தேன். அதுவும் இல்லாமல் அப்பா கிட்ட நடந்தது அத்தனையும் சொல்லணும்னு தோணுச்சு. குழலிமா, என்னம்மா சொல்கிற என்றான் உக்கிரன் புரியாமலே. ஆமாப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சிவனேசர் தாத்தா குடும்பம் இதை பண்ணவே இல்லை. இல்லை, நான் நம்ப மாட்டேன். அந்த சிவனேசர் என்னென்ன பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் நினைக்கிறது தப்புப்பா. அத்தனையும் பண்ணது இந்த கருடனும் அந்த நிகும்பனும். உங்களை ஏமாற்றி அவங்க திட்டத்துக்கு உறுதுணையாக வச்சுக்கிட்டாங்க. இது தெரிஞ்சுதான் இப்போ அண்ணா இவனை இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்கான். ஆனால் இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? இந்த சிவன் கோயில் ரகசியத்தை அடைகிறது தான்ப்பா. ரகசியமா என்று சொல்ல அங்கிருந்த கருடன் பூனை விக்கியை பார்த்து முறைத்து கொண்டே கத்தியது. ஐயோ, முறைச்சு பார்க்குறானே, இதிலிருந்து ஒருவேளை பாஞ்சிருவானோ என்ற சந்தேகத்திலே சற்று தள்ளி நின்றான் விக்கி. அனைத்தையும் கேட்டதும் உக்கிரன் வேதனையில் துடித்தான். வானதிமா, உன்னை தூக்கி தூக்கி வளர்த்த நானே இவ்வளோ பகையை உன் மேலே வச்சுக்கிட்டு தெரிஞ்சிட்டேனே, என்னை மன்னிச்சிருமா என்றான். ஐயோ மாமா, நீங்கள் என்ன என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க? நான் உங்களை எப்பவும் தப்பாக நினைக்க மாட்டேன் என்றாள் அவள். வெளியே இருந்தபடி யாரையும் உள்ளே அனுமதிக்காது காவலாய் நின்றிருந்தனர் நிகும்பனும் அகோரனும். அப்படியும் யாராவது உள்ளே வந்தால் அவர்கள் மனதை மாற்றி திருப்பி அனுப்பினார்கள். நேரமோ நடுநிசியானது. நிகும்பன் மனம் கருடன் அருகில் இல்லாததை குறித்து வருத்தப்பட்டாலும் அகோரன் சொன்னதன் பேரில் அந்த ரகசியத்தை எடுக்க முழு மனதுடன் இப்போது இங்கே இருக்கிறான். கருடனை இந்த கதிக்கு ஆளாக்கியவர்களை சும்மா விடக்கூடாது என்று அவன் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. தமக்கான நேரம் வந்ததும் வேகமாக அவர்கள் கோவிலை நோக்கி நடந்தார்கள். அப்போது குகையின் உள்ளே இருந்த விக்கி, நேரமாச்சு, அவங்க வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால நீங்கள் இங்கேயே இருங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றான். அகோரனோ பல வருடங்களாக உறங்க விடாமல் உள்ளுக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த ஆசை, கனவு, லட்சியம் இன்று நிறைவேறப் போவதில் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தான். அந்த சந்தோஷம் அவன் நடையிலும் தெரிந்தது. தூரத்தில் தெரிந்த குகையை கண்ட நிகும்பன் ஒரு நிமிடம் அமைதியாக அதை பார்த்தான். என்ன நிகும்பா என்று அகோரன் கேட்க, ஒண்ணுமில்லை என்று அவன் பின்னாலேயே வந்தான் நிகுமன். கையில் இருந்த ஓலை அவன் மனதைப் போலவே கனத்தது. கோயில் முகப்பினை அடைந்து விட்டார்கள் இருவரும். யாரும் இல்லை என அவர்கள் உறுதி செய்த பின் கோவிலின் முன் மணி கட்டப்பட்டிருந்த இடத்தில் அகோரன் அமர நிகும்பனும் அவன் அருகில் அமர்ந்தான். படி நிகும்பா, அடுத்த ஓலையை படி என்றான் அகோரன். அவனும் அடுத்த ஓலையை திறக்க, கணங்களின் காவல் இரகசியத்திற்கு துணை, 8 கணங்களை எட்டி போக செய்தால் கிட்டுமே அடுத்த நிலை என்றிருக்க அவர்கள் அங்கிருந்து கோவிலின் அருகே சென்றனர். 8 திசை, அதில் 8 பூதகணங்கள். இவர்களை எப்படி சமாளிப்பது? அவர்கள் அனுமதி அளித்தால்தான் நம்மால் அடுத்த நிலையை அடைய முடியும் என்று அகோரன் சொல்ல, முதலில் ஏதாவது ஒரு திசையிலிருந்து ஆரம்பிப்போம், ஒவ்வொரு பூதங்களாக சமாளித்து இறுதியில் உள்ளே நுழைவோம் என்றான் நிகும்பன். சரிதான் நிகும்பா என்றவர்கள் அமைதியாக மனதில் தங்கள் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து கொண்டு முதலில் பருதி மறையும் திசையான மேற்கிலிருந்து ஆரம்பிப்போம் என்றான் அகோரன். அவன் சொன்னதும் நிகும்பனும் அந்த இடத்தை தாண்டி மேற்கு திசையில் சென்று நின்றான். இதுவரை அமைதியாயிருந்த கணங்கள் இவர்கள் செய்வதைக் கண்டு பார்த்தபடியே இருந்தது. அந்த நேரம் மாயன் செய்வதைக் கண்டு பயத்தில் ஓரமாய் நின்றிருந்தான் விநாயகன். மாயனோ தன் மந்திரத்தில் மூழ்கி இருந்தான். இதுவரை எத்தனையோ கெட்ட விஷயத்திற்கு எல்லாம் உறுதுணையாக இருந்தவர் இப்போது நல்ல விஷயத்திற்காக தன் சக்தியை பயன்படுத்தினான். அவனது இதழ்கள் விடாது மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தது. குகையின் உள்ளே இருந்த கருடனின் மனதிற்குள்ளோ
மாயன் செய்கிறது எல்லாம் நமக்கு எதிராகவே வந்து நிற்குமே, இப்போ என்ன பண்ணுறது, நம்மளையும் அடைச்சி வச்சிட்டாங்களே, இதிலிருந்து எப்படி தப்பிச்சு போகிறது, முடியும் தோணலை. ஐயோ நிகும்பா, உன் கூட இருக்க முடியலையடா என்று வேதனையுடன் அந்த வளையத்தை தாண்ட முயன்றான். ஆனால் அதில் இடித்தாலே உடம்பெல்லாம் பற்றி எறிவதைப் போல கருடனுக்கு இருந்த காரணத்தால் அப்படியே அமைதியாக இருந்தான். அத்தனையும் செய்த மாயன் இறுதியாக தன் முன் இருந்த கருடனின் உடலினுள் தன்னை புகுத்தினான். மாயன் உள்ளே புகுந்ததும் கருடன் எழுந்து நின்றான். அதை கண்டவன், மாயன் சூப்பர்டா, இப்படியே போனால் யாரும் முன்ன மாயன் கண்டுபிடிக்க மாட்டாங்களே என்றான் விநாயகன். இல்லை விநாயகன், அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே அகோரன் ஏதாவது சொன்னாலும் நான் சமாளிச்சிடுவேன் என்றான் மாயன். மேற்கு திசையை நோக்கி செல்ல அந்த இடத்தில் திடீரென பயங்கரமாக சூறாவளி வீசியது. அகோரா என்றபடி நிகும்பன் அந்த காற்றில் ஆட, நிகும்பா பயப்படாத என்று சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொண்டான் அகோரன். காற்று பயங்கரமாக வீசியதில் குகைக்குள் இருந்த விக்கி அவங்க ரகசியத்திற்கான முதல் படியில் கால் வச்சுட்டாங்க என்று நினைத்தபடி வெளியே வந்தான். குகையின் மறைவில் இருந்து அவன் அங்கு நடப்பதை பார்த்தான். ஊழிக்காற்றில் என்ன நடக்கிறது என்றே விக்கிக்கு புரியவில்லை. காவலாக இருக்க பூதங்கள் எல்லாம் சேர்ந்து இவனுங்களை காலி பண்ணாமல் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்குங்க என்று நினைத்தபடி இருக்க, பட்டென்று எதுவோ சத்தமாக வெடிப்பது போல் இருந்தது. அந்த சத்தத்தில் குகை மட்டும் இல்லை, அந்த இடமே பயங்கரமான அதிர்ச்சிக்கு உள்ளானது. மாயனும் விநாயகனும் அந்த சத்தத்தை கேட்டு வேகமாக அடிவாரத்தை நோக்கி வந்தார்கள். விக்கியோ அதையே ஆச்சரியத்துடன் பார்த்தான். சத்தத்தின் முடிவில் கண்ணை இமைக்கக்கூட முடியாத அளவு ஒரு பிரம்மாண்டம் தோன்றியது. அது பார்ப்பதற்கே மிகவும் பயமும் அருவருப்பும் தருவதைப் போல் இருந்தது. கண்கள் வானத்து நிலா போல ஒளி வீசியது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே பெரும் ரூபம் கொண்டு அந்த பூதம் இருப்பதைக் கண்டு அங்கிருந்த அத்தனை பேரும் பயந்து நடுங்கினார்கள். விக்கியோ இப்போதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது என்று நினைத்து கொண்டு அந்த பூதத்தையே பார்த்தான். அகோரனோ, நிகும்பா, என்ன இந்த பூதம் இவ்வளவு பெரிய உருவமாக வந்து நிற்கிது என்றான். ஆமாம், நானும் அதையே தான் நினச்சேன். இதை எப்படி சமாளித்து அடுத்த திசைக்கு போகிறது என்று அகோரனும் நிகும்பனும் சிந்தித்தனர். இத்தனை ஆண்டு காலமாய் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த என்னை எழுப்பியவன் எவன்? அவனையே உண்டு என் பசிக்கு உணவாக எடுத்துக்கொள்கிறேன் என்று இடியோசை போல் அந்த பூதம் கத்தியது. அதை கேட்ட நிகும்பனும் அகோரனும் என்ன செய்வது என்று புரியாமல் பார்க்க, அவர்களை கண்ட பூதம், நீங்கள் இருவரும் தான் அந்த ரகசியம் தேடி வந்தவர்களா? எவ்வளவு தைரியம் இருந்தால் இங்கு இந்த எண்ணத்தோடு வந்திருப்பீர்கள். உங்களை நான் விடமாட்டேன். என் பூதநாயகன் சொத்தை காப்பவர் நாங்கள். இந்த கணங்கள் காவலாக இருக்கும் வரை எந்த கையவரும் உள்ளே நுழைய முடியாது. மரியாதையாக வந்த வழியே திரும்பி சென்று விடுங்கள், இல்லையெனில் யாராலும் உயிரோடு செல்ல முடியாது இங்கிருந்து என்று சொல்லியபடி அவர்களை நோக்கி அடியெடுத்து வைத்தது. ஒரு அடி வைத்ததிலேயே அந்த இடத்தில் விரிசல் விழுந்து விட்டது. நிகும்பா, ஓடுடா என்றான் அகோரன். அவர்கள் இருவரும் ஓடினார்கள் அந்த கோவிலின் வெளிப்புறத்திலே. அகோரன் தன் மந்திர சக்தியால் பூதத்தை தடுக்க முயற்சி செய்ய அந்த பூதமோ அதை தூசி போல் ஊதி விளையாடியது. ஆஹா, இப்படி வேடிக்கை பார்க்கறது கூட ஜாலியாக இருக்குது என்றபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் விக்கி. உள்ளே சத்தம் கேட்டு குழலியும் வானதியும் வேகமாக வெளியே வந்தன. குகையின் வாயிலில் விக்கி நிற்பதைக் கண்டவர்கள் வேகமாக அவனிடம் வந்து, மாமா என்னாச்சு என்று கேட்டனர். அங்கே பாருங்க என்று சொன்னவன் மறுபடியும் அந்த சீனை ரசிக்க ஆரம்பித்தான். நிகும்பா, என்னோட சக்தி அனைத்தையும் சேர்த்து அதை தாக்கினாலும் அதை தாக்க முடியவில்லை. வேறு ஏதாவது வழி இருக்கும், அது என்னன்னு பார்க்கணும் என்றான் அவன். அகோரன் அவ்வாறு சொன்னதும் உடனே நிகும்பன் ஓலையை திருப்பி பார்க்க முயற்சிக்க அந்த நேரம் அந்த பூதம் தாக்கியதில் வேகமாக விழுந்தான். அகோரா, ஓலையை பிடி என்று நிகும்பன் சொல்ல அது அவனாலும் முடியவில்லை. அந்த ஓலை ஒரு ஓரமாக சென்று விழுந்தது. கீழே விழுந்த ஓலையை எடுக்க நிகும்பன் செல்ல அவனால் நகரக்கூட முடியவில்லை. அப்படியே இருளடைந்த முகத்தோடு அவன் திரும்பி பார்க்க பின்னால் அந்த பூதத்தின் விரல் நகத்தில் அவன் கழுத்தில் போட்டிருந்த கருப்பு நிற தொண்டு மாட்டிக்கொண்டது. கருண கொடூரமாய் வளைந்து இருந்த அந்த நகத்திலேயே லேசாக்கினாலும் உயிர் போவது நிச்சயம் என்ற நிலையில் இப்படி மாட்டிக்கொண்டது அவனுக்கு உயிர் பயத்தை அளித்தது. அகோரா, வந்து என்னை காப்பாத்து என்று சொல்ல அவனோ அங்கு தவழ்ந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் அவன் தன் பார்வையை அந்த பக்கம் திரும்ப கண்களில் பயத்தோடு நின்றிருந்த வானதி தென்பட்டான். இவை இருக்கும்போது நாம கவலைப்பட தேவையே இல்லை என்று நினைத்த அகோரன் தன் நாவினை அசைத்தான். அவன் வாய் அசைய அசைய வானதிக்குள் என்னவோ செய்தது. கடைசி மந்திரத்தையும் உச்சரித்து முடித்தவன் வானதியை பார்க்க அவள் அவர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். வேண்டாம் வானதி, அங்கே போகாத என்று குழலி தடுக்க அவள் அவனை தள்ளிவிட்டு வேகமாக நடக்க தொடங்கினாள். வானதி என்று அவள் மீண்டும் எழ இம்முறை விக்கி அவளை தடுத்து நிறுத்தினான். மாமா, வானதியை கூப்பிடுங்க, அவள் அங்கே போகிறா, அவள் போகட்டும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க மாமா? நீ இப்படி வந்து ஓரமா நில்லு.
மாமா என்ன நீங்கள் அங்கே வானதி போயிட்டுருக்கா, அவளை தடுக்காமல் என்ன பேசாமல் இருக்க சொல்கிறீங்க? நான் ஏதாவது பண்ணால் அதில் காரணம் இல்லாமல் இருக்காது, அதனால் நீ அமைதியாக இரு. முடியாது மாமா, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன். குழலி பொறுமையாக இரு. அதான் ஏன்னா பொறுமை கடலினும் பெரியது. நீ படித்தது இல்லையா? என்ன மாமா நக்கலா? இல்லையே, சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் வானதி இங்கே கூட்டிகிட்டு வந்ததே காரணமாக தான். அதுவே தானாக நடக்கும்போது நீ ஏன் தடுக்கிற என்றான் சற்றே சத்தமான குரலில். அதன் பின்பு குழலி அமைதியாக நின்று விட்டார். அந்த நேரத்தில் கருடனும் விநாயகனும் விரைந்து அங்கு வந்தனர். அப்பா, வானதி அங்கே போகிறா என்று விநாயகன் வேகமாக சொல்ல, விக்கி பேசுவதற்குள் பொறுமையாக இருங்க விநாயகன், பொறுமையாக இருங்க என்றால் கிண்டலான குரலில் குழலி. என்னங்க பேசுகிறீங்க? பொறுமையாக இருக்கணுமா? அதைத்தான் இன்ன வரைக்கும் இதோ இங்கே நிற்கிற கடமை வீரர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பா என்று அவன் கத்த, கருடன் நீ அங்கே போ, மற்றதை அப்புறமா பார்க்கலாம் என்றான் விக்கி. அவன் மாயன் என்றான் விநாயகன். இப்போ கருடன் அவன், அதை நம்மளே நம்பலைன்னா அவனுங்க எப்படி நம்புவாங்க என்றவன், நீ இன்னும் போகலையா என்றான் கருடன் உருவில் இருக்கும் மாயனை பார்த்து. சரி என்று மாயன் வேகமாக அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி செல்ல துவங்கினான். அப்பா, அவங்க பண்ணுறதை நினச்சி கூட எனக்கு பயம் இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணுறதை நினச்சாதான் பயமாக இருக்குது என்றான் விநாயகன். எல்லாமே நடந்து முடியும் போது உனக்கு புரியும் என்று சொல்லிவிட்டு விக்கி அமைதியாக தனது வேடிக்கையை தொடர்ந்தான். பூதம் நிகும்பனை தூக்கி போட்டு நன்றாக பந்தாட ஆரம்பித்து விட்டது. அகோரனோ அந்த பூதத்தை திசை திருப்ப முயற்சி செய்து வெற்றிகரமாக தோல்வியை தழுவி கொண்டிருந்தான். வானதி அருகே வர உடனே அதை கண்ட அகோரன் வேகமாக, வானதி வா, சீக்கிரம் வந்து அந்த ஓலையை எடு என்றான். வானதி அதை எடுக்க அந்த பூதமோ நிகும்பனை தூக்கி மேலே எறிந்தது. வேகமாக அதை படி வானதி என்றபடி நிகும்பன் மேலே சென்றான். அந்தரத்தில் பறந்தபடி அவன் அலற வானதி அந்த ஓலையை திருப்ப முயற்சி செய்தாள். அதை கண்ட அந்த பூதம் வேகமாக அவளை நோக்கி கோபமாய் வர இப்போது கருடன் வந்து அவள் முன் நின்றான். முன்னால் வந்து நின்று அவனை கண்டு அந்த பூதம் கோரமாய் முறைத்தது. கோபமாய் இருந்தாலும் அவனை தீண்ட அது முற்படவில்லை. கருடன் நிமிர்ந்து பார்க்க ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த நிகும்பனோ அதே வேகத்தில் கீழ்நோக்கி வந்து கொண்டிருந்தான். கருடன் வானதியை ஓலையை படி என்க அவளோ அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த ஓலையை திருப்பினாள். அந்த ஓலை அவளது கைப்பட்டதும் வேகமாக திறந்து கொண்டது. வானதி சத்தமாக அதில் தோன்றிய எழுத்துக்களை படித்தாள். மாறி நிற்கும் மாய கருடனின் மந்திரத்தால் மயங்கி நிற்குமே மகேஸ்வரனின் மகிமையை காக்கும் மாதண்டன் பூதம். அதை கேட்க அகோரனோ புரியாமல் கருடனை பார்க்க அவனோ கையை தலைக்கு மேல் கூப்பிக்கொண்டு தன் மனதுக்குள் மெல்ல மெல்ல மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தான். ஆக்ரோஷமாய் வந்த பூதம் அப்படியே செயலிழந்து போல் நின்றுவிட்டது. இருவரையும் மாறி மாறி அகோரன் பார்த்து கொண்டிருக்க நொடியில் கண்ணை திறந்தான் கருடன். அவன் கண்களில் இருந்து பாய்ந்து வந்த ஒளி வெள்ளம் அந்த பூதத்தின் மேல் பட அப்படியே ஓவென்று அலறியது. அதன்பின் எந்தவித சத்தமும் செய்யாமல் அமைதியாகவே நின்றுவிட்டது. வானில் இருந்து வேகமாக வந்து கொண்டிருந்த நிகும்பனை பார்த்தவன் அவன் மேலே இருந்து அசுர வேகத்தில் வருவதைக் கண்டு வேகமாக தன் கையை ஏந்தி அவனை பிடித்து கொண்டான். அவனை கண்டதும் நிகும்பன் கருடா என்று உணர்வு நிறைந்த குரலில் அழைக்க கும்பா என்று அவனும் சொல்லியபடி இருவரும் கட்டி கொண்டனர். வானதியோ பிடித்து வைத்த சிலை போல் அங்கேயே நின்றிருந்தார். அங்கிருந்த அகோரனும் அவர்களை பார்த்தபடி மெதுவாக எழுந்து வந்தான். அருகே வந்தவனை பார்த்த கருடன் அகோரா என்று அழைக்க, நீ எப்படி இங்கே வந்த என்று அவன் கேட்டான். இப்போ அதுவா முக்கியம், அவன் வந்ததே போதும் என்று நிகும்பன் கூறிக்கொண்டான். ஆனால் அகோரனுக்கோ உள்ளுக்குள் சந்தேகம் இருந்த போதும் அவனால் தான் நாம் இப்போது இந்த இக்கட்டில் இருந்து தப்பித்திருக்கிறோம் என்று நினைத்தபடி பேசாமல் இருந்து விட்டான். விநாயகன் விக்கியிடம், என்னப்பா அவங்க கூட இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க, இது நல்லது மாதிரி எனக்கு தோணலை என்று கேட்க, ஆனால் எனக்கு தோணுதுடா என்றான் விக்கி. என்னன்னு? இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு. நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து தொலைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்கள் தானே சாமி சூஸ் பண்ண தெய்வ குழந்தையாச்சே. ஆமாம், அதுக்கு நீங்கள் கூப்பிட்டா சாமியே வருதே. அப்புறம் பேசாமல் சிவனை கூப்பிட்டு இந்த சல்லி பயல்களை எல்லாம் போட்டு தலை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு எதுக்கு இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு? அதான எத்தனை கேரக்டர் உள்ளே இன்வால்வ் பண்ணி, ஓ காட், ரொம்ப கஷ்டமில்ல. சரி, நான் இப்போவே சாமியை கூப்பிட்றேன். சூப்பர்ப்பா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீ பொட்டி கட்டிட்டு ரெடியாரு. ஏன்? ஆமாம், எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ எதுக்கு இங்கே? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், பிரச்சனை தீர்ந்த பின்னாடி நாம் எல்லாரும் நம்ம ஊரை பார்த்து போக வேண்டியது தானே. ஐயோ, என்ன கூப்பிடவா? வேணாம், நான் இனிமேல் உங்ககிட்ட எதையும் கேட்கல. கடவுள் எப்பவும் போல் பொறுமையாகவே வரட்டும். அது வரைக்கும் நடக்கிறது எப்படி இருந்தாலும் நான் எதுவும் பேச போகிறதில்ல. குட் என்ற விக்கி வேகமாக அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க விநாயகன் மறுபடியும் அப்பா என்று அழைக்க, இப்போ என்னடா என்றான் விக்கி. இல்லை, நீங்கள் சாமியை எப்படி கூப்பிடுவீங்க? அவனை மாதிரி பாட்டு பாடுவீங்களா? எவனை மாதிரி? என்ன பாட்டு?
என்று விக்கி புரியாமலே கேட்க, அதான் பாலாஜி கூப்பிடுவானே, எனக்கும் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். மூக்குத்தி அம்மன் படம் பார்த்துட்ட போல. ஆமாம், நீங்களும் பார்த்துட்டீங்க போல. நீயே பார்த்துட்ட, நான் பார்க்க மாட்டேன்னா? நீ கடவுள் சூஸ் பண்ண தெய்வ குழந்தைன்னு சொன்னப்பவே தோணுச்சுடா. அதுவும் இல்லாமல் நீ தனியாக ரொம்ப நேரமாக செல்லும் கையுமா இருந்தப்பவே நினச்சேன் படம் பார்த்துருப்பேன். அதான் அப்போ இருந்து இப்படி கேள்வியாக கேட்குறியா? நீங்கள் பதிலை சொல்லுங்கள். நான் பாட்டு பாடின அவசியமே இல்லை, நினச்சாலே போதும். இதுக்கு மேலே லூஸ்தனமாக கேட்டேன்னு வை, அடுத்து நீ உங்கள் ஊருக்கு பேக்கிங் தான்டா. அப்பா, அங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு? நீ என்னன்னா காமெடி பண்ணிகிட்ருக்க. என்ன செய்ய, எல்லாம் சகவாச தோஷம். அடே மவனே, இனி இங்கே ஒரு மர்டர் நடக்க போது சூதானமாயிரு என்று சொன்னவன் அவர்கள் அடுத்த திசையை நோக்கி செல்வதை பார்த்தான். அங்கு அவர்களோ வடமேற்கு திசையின் முன் நின்றனர். அப்போதுதான் கருடன் நிகும்பனிடம், இப்போதைக்கு வானதியும் நம்ம கூட இருக்கிறது தான் நல்லது, நம்மளை ஆபத்து தாக்குறா, இப்போ எல்லாம் அவ காப்பாற்றுவா என்றான். நிகும்பனும் சரி என்று சொன்னதும் அந்த திசையில் வந்து நின்ற போது எதுவும் அங்கு தோன்றவில்லை. இவர்களும் சுற்றிலும் பார்த்தனர். எந்த பூதமும் வரவே இல்லை. இங்கு காவலாக இருக்க வேண்டிய பூதத்தை காணோமே என்று நினைத்து கொண்டிருக்கையில் கருடன், நாம் அப்படியே அடுத்த திசைக்கு போகலாம் என்றார். அவர்களும் கருடன் சொல்வதில் இருந்த உண்மையை அறிந்து கொண்டு எதுவும் சொல்லாமல் சரி என்று நினைத்தாலும் அகோரன், இல்லை, நாம் எல்லா பூதத்தையும் சமாளிக்கணும் என்றார். இங்கே தான் பூதம் இல்லையே, அப்போ நாம் காலம் தாழ்த்தாமல் வேற திசைக்கு போகிறது நல்லது என்றான் கருடன். இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த திசையின் மூலையில் கண்ணையே பறிக்கும் ஒளிவெல்லாம் தோன்றியது. இதோ வந்துருச்சு என்றான் அகோரன். உடனே கருடன், அப்போ சமாளிக்க வேண்டியதான் என்று சொல்லிக்கொண்டு அங்கே பார்க்க அங்கு ஒரு பூதம் தோன்றியது. முதலில் தோன்றிய மாதண்டன் பூதம் போல் அல்லாமல் இது மிகச்சிறிய உருவம் கொண்டதாய் இருந்தது. அதை பார்த்ததுமே அகோரன் சிரிக்க தொடங்கிவிட்டான். உடனே கருடன், எதற்கு சிரிக்கிற என்றான். இல்லை, அவ்வளோ பெரிய பூதம், அதையே சமாளிச்சிட்டோம். ஆனால் இதுவும் ரொம்ப சின்னது. இதையா இங்கே இருக்கிற ரகசியத்துக்கு காவலாக வச்சுருக்காங்க? இதை சமாளிக்கிறது ரொம்ப எளிதாச்சே என்றான். அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சிறிய பூதத்தின் மென்மை நிற விழிகள் நான்கும் இரத்த சிவப்பில் சிவக்க தொடங்கிவிட்டது. கோபத்தில் அது அகோரனை பார்த்து, என்னை பார்த்து சிரிக்கும் மந்த புத்திக்காரனே, உனக்கு மந்திரங்கள் தெரிந்த அளவு அறிவில்லை, என்னையே பரிசயிக்கிறாயா? இன்று நீ இந்த இடத்தை விட்டு எப்படி உயிரோடு போகிறாய் என்று பார்க்கிறேன் என்றபடி அவனை நோக்கி நிதானமாக வந்தது அந்த பூதம். பா, உண்மையிலே சுத்தமாக புரிய மாட்டேங்குது இங்கே நடக்கிறது எல்லாம் என்ற விநாயகனின் கேள்விக்கு, என்னடா புரிய மாட்டேங்குது என்றான் விக்கி. கெட்டவங்க இவங்க, ஆனால் இவங்களால் எப்படி பூதங்கணங்களை சமாளிக்க முடியுது? அப்போ அந்த ரகசியத்தை இவங்க எடுத்துருவாங்களா? எடுக்க முடியாதுடா. எப்படிப்பா? இப்போ நீ சொன்னியே அவங்க கெட்டவங்க, அவங்களால எப்படி பூதத்தை தோற்கடிக்க முடியுதுன்னு? ஆமாம், ஏன்னா அவங்க கூட நல்லவங்க இருக்காங்க. நீங்கள் மாயனையும் வானதியும் சொல்கிறீங்களா? ஆமாடா, அவங்களுக்காக தான் அந்த பூதங்கள் 2 பேரையும் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுருக்கு. ஆனால் இப்படியே போனால் அவங்க ரகசியத்தையும் அடைஞ்சிருவாங்கல்ல, அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். விநாயகன், அவங்களுக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தால் கிடைக்கும், கிடைக்காதுன்னு விதி இருந்தால் கிடைக்காது. கடைசி நேரத்தில் கூட எல்லாமே தலைகளாக மாறும். அது வரைக்கும் அவங்களுக்கு பூதக்கணங்களை சமாளிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷமாவது கிடைக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் நீ என் பொண்டாட்டியை விட ரொம்ப மோசம்டா, இப்படி கேள்வியாக கேட்டுக்கொள்கிற என்றான் அவன். சாரி என்றவன் அங்கு நடப்பதை பார்க்க தொடங்கினான். அந்த குட்டி பூதமோ அகோரனின் அருகே வந்தது. அவன் உயரத்தில் பாதி கூட இல்லாத பூதத்தை கண்டு உண்மையிலே அவனுக்கு பயமே இல்லை. ஆனால் அடுத்து அந்த பூதம் செய்ய போகும் செயலால் அவன் பயப்படுவானா, இல்லை இதே போல் தைரியமாக இருப்பானா என்பது அவனுக்கு தான் வெளிச்சம். அகோரனை நெருங்கி வந்த அந்த குட்டி பூதம் தன் முகத்தில் பரவி இருந்த சிவப்புடன் அவனை ஏறிட்டது. அகோரனோ அசையாமல் அந்த பூதம் அப்படி என்னதான் செய்துவிடும் என்று அதையே பார்த்தபடி நின்றான். அகோரா, தள்ளி போயிடு என்று கருடன் சொல்ல, இதுக்கு பயந்துட்டு நான் தள்ளி போகணுமா என்று அவன் சொல்ல, அந்த குட்டி பூதம் அவன் தலையில் தாவி ஏறிக்கொண்டது. என்று அகோரன் அலற அது தலையில் இருந்து இறங்கவே இல்லை. இடி போன்ற அடியை அவன் தலையில் இறக்க அவனுக்கு அப்படியே உள்ளே இருக்கும் பாகங்கள் எல்லாம் கலங்கியது போல் இருந்தது. என்னை விடு என்று அகோரன் அதனிடமிருந்து தப்பிக்க முயல, ஆனால் அதற்குள் அந்த பூதம் விடவே இல்லை. இவங்க முன்னாடி இந்த பூதத்தை எப்படியாவது சமாளிச்சே ஆகணும், இல்லைன்னா இவங்க எல்லாரும் என்னை கேவலமாக நினைப்பாங்க, அப்புறம் இனி நாம் மந்திரவாதின்னு சொல்லிக்கவே முடியாது என்று நினைத்த கருடன் தனது சக்தியை ஒருநிலைப்படுத்தி மந்திரங்களை முழங்க ஆரம்பித்தான். ஏற்கனவே இருண்டு இருந்த வானம் மேலும் இருட்டாய் தெரிந்தது. காரிருள் அந்த இடம் முழுவதும் சூழ்ந்துவிட்டது. அந்த இடத்தில் ஏற்பட்ட வானிலை மாற்றத்தை கண்டு விக்கியின் முகம் தீவிரமாக இருந்தது. அகோரனை மந்திரங்கள் சொல்ல விடாமல் அந்த பூதம் தடுக்க பார்க்க, ஆனாலும் அவன் சமாளித்து கொண்டு தன் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தான். கோவிலில் இருந்த அந்த மலையே அவனின் ஆவேசம் நிறைந்த உச்சாடனத்தில் அதிர துவங்கிவிட்டது. குகையின் வாயிலை பிடித்து கொண்டு விக்கி அகோரனைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனோ மந்திரத்தை நிறுத்தவே இல்லை. காரிருள் சூழ்ந்திருந்த அந்த இடத்தில்
திடீரென பெரும் பிரளயம் வெடித்தது. நிலம் பிளவுண்டு கோரமாக பார்ப்பவர்கள் அனைவரையும் அச்சுறுத்தியது. அதிலிருந்து ஒரு நீண்ட கைகளுடைய பிசாசு வந்தது. முகம் முழுவதும் இறுகி உடல் முழுவதும் சகதி பூசி பார்க்கவே கொடூரமாய் அது வந்தது. அதை கண்ட விக்கியின் பார்வை மாறியது. இதுவரை பூதம் இவர்களை சமாளித்துவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்குள் இப்போது வேறு எண்ணம் வந்துவிட்டது. இருந்தாலும் நடப்பது நடக்கட்டும் என்று அவனை அமைதியை தத்தெடுத்து கொண்டு விட்டான் விக்கி. அந்த பூதம் பயங்கரமான தனது வாயை மேலும் பயங்கரமாக திறந்து முடியபடி அங்கிருந்தவர்களை நோக்கி வந்தது. அந்த குட்டி பூதமோ வளர்ந்து நீண்டு வந்த பெரிய பிசாசை கண்டு அப்படியே நின்றது. அதன் நொடி நேர தடுமாற்றத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அகோரன் அதனிடமிருந்து தப்பித்து வந்துவிட்டான். கருடனுக்கே இது குறித்து ஆச்சரியமாக போய்விட்டது. என்ன பார்க்குற கருடா என்று கேட்டான் அகோரன். உண்மையிலே நீ பெரிய ஆளுதான், புரிஞ்சா சரிதான் என்றான் கொஞ்சம் ஒரு மாதிரியான குரலில். அதை கேட்டவன் ஒருவேளை நாம கருடன் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டானோ என்று நினைக்க ஆரம்பிக்க, என்ன யோசனை கருடா என்றான் அவன். இல்லை ஒன்றும் இல்லை என்று அவன் சொல்ல பேரிடி சத்தத்துடன் அங்கு வந்து நின்றது அந்த பிசாசு. நிகுமோனோ அந்த பெரிய பிசாசை கண்டு தன் பெரிய கண்களை விரித்து பார்த்தான். அகோரனும் மற்றவர்களும் தள்ளி நின்று என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்க தொடங்கினார்கள். விக்கி மற்றும் இருவரை தாண்டி அந்த பிசாசு செல்ல ஒரு நிமிடம் அந்த குகைக்கு பக்கவாட்டில் நின்றது. திரும்பி அந்த குகையின் வாயிலை பார்க்க விக்கி இருவரையும் இழுத்து கொண்டு அந்த குகையின் வாயிலில் மறைந்து நின்றான். நின்று பார்த்த அந்த கொடிய உருவம் அப்படியே அங்கு நகன்று சென்றது. தன் முன் குட்டியாய் நின்ற அந்த பூத கணத்தை பார்த்து அந்த பிசாசு உறுத்து விழித்தது. குட்டி பூதமோ அந்த பிசாசை பார்த்துவிட்டு அகோரனை பார்க்க, என்ன பார்க்குற, தோத்துடுவோன்னு பயமா இருக்கா என்றான் அவன் நக்கலாக. அதற்கு அந்த குட்டி பூதமோ, நாங்கள் ஈசனின் சொத்திற்கு காவலாக இருப்பவர்கள், அன்புக்கும் பக்திக்கும் ஈசனின் கட்டளைக்கும் மட்டுமே கட்டுப்படுபவர்கள். மற்ற எந்த சக்தியும் எங்களை தடுத்து நிறுத்தாது. அதுவும் உன்னை போன்ற முட்டாள்களின் சக்தி முடியவே முடியாது என்றது. அதையும் பார்க்கலாம் என்று சொன்ன அகோரன் அந்த பிசாசை பார்த்து, இன்னும் என்ன வேடிக்கை, பார்த்து கொண்டே இருக்க, அந்த பூதத்தை அழிச்சிட்டு நாங்கள் அடுத்த திசை போக உதவு என்று சொன்னதும் அதுவும் அகோரனுக்கு கட்டுப்பட்டு அந்த பூதத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தது. தன் நீண்ட கரத்தினை நீட்டி அந்த பூத கரணத்தினை பிடிக்க முயல உடனே அங்கிருந்து தாவி வேறு ஒரு இடத்தில் சென்று நின்றது குட்டி பிசாசு. மறுபடியும் பிடிக்க முற்பட அடுத்த இடத்திற்கு ஓடியது. இப்படியாக போக்கு காட்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த பிசாசு அப்படியே அந்த பூதத்தை பிடித்து கொண்டது. அகோரன் உடனே அப்படித்தான், அந்த பூதத்தை விடாதே என்றான். தன் கையில் இருந்த அந்த பூதத்தை பார்த்தபடி தன் கொடூர பற்கள் வெளியே தெரியும்படி சிரித்து கொண்டே தன் வாயை பிளந்து நேராக தன் பாதாள சிறை போன்று இருக்கும் வயிற்றுக்குள் தன் கையை கொண்டு போனது. வாய்க்கு அருகே செல்லும் போதே குட்டி பூதம் மறைந்து போனது. திடீரென்று அந்த பூதம் மறைந்து போனதில் கோபம் கொண்ட பெரிய பிசாசு பூதத்தை தேடியது. கருடனோ உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். ஆனால் வெளியே இறுக்கமாக முகத்தை வைத்து கொண்டான். வானதி கருடனின் அருகே நின்று கொண்டு எதுவும் அறியாதவள் போல் அமைதியாக இருந்தாள். எங்க போன, எதிர்ல வா என்று அகோரன் உருவாக்கிய பிசாசு தன் இடி போன்ற குரலை காட்டி பயமுறுத்தியது. எந்தவித அறிகுறியும் எதிர்ப்புறம் இருந்து வரவே இல்லை. பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டியா? அப்படி என்றால் உன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறாயா என்று மீண்டும் அது கர்ஜிக்க முன்னால் வந்து நின்றது அந்த சிவனின் கணம். இப்போது தெரியும் யார் தோல்வியடையப் போகிறது என்று சொன்ன பூதக்கணம் அப்படியே தன் குட்டி வாயை திறந்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல அதன் கரத்தில் திரிசூலம் ஒன்று வந்து நின்றது. ஒளி வடிவமான அந்த பிரகாசத்தில் அப்படியே அனைவரது கண்களும் கூசியது. பிசாசும் தன் கண்களை மூடியது அந்த ஒளியை தாங்க முடியாமல். திரிசூலத்தை ஏந்திய பூதம் அகோரனை பார்த்து சிரித்தபடி வேகமாக அந்த பிசாசை நோக்கி எரிந்தது. ஆதவனின் வெளிச்சமாய் பாய்ந்து வந்து கொண்டிருந்த அந்த சூலத்தை கண்டு அப்படியே பின்வாங்கியது அந்த பிசாசு. வேண்டாம் என்று அது பின்னாலேயே நகர அகோரனோ நடப்பவற்றை கண்டு தன் நெஞ்சம் நடுங்க நின்றிருந்தான். உடனே அவன் வானதியை கூப்பிட்டு அந்த ஓலை எடுத்துபடி, அப்போதான் இந்த பூதத்தை எப்படி சாந்தப்படுத்துறதுன்னு தெரியும் என்றான் கட்டளையாக. ஆமா வானதி, படி என்று கருடன் சொல்ல அவளோ அந்த ஓலையை திருப்ப ஆரம்பித்தாள். திரிசூலம் அந்த பிசாசை நோக்கி சென்று அதன் மார்பு பகுதியிலே குத்தி நின்றது. குருதி பீரிட்டு அந்த இடம் முழுவதும் செம்மண்ணாய் காட்சியளித்தது. அதை கண்டு விக்கியின் உடல் சிலிர்த்து போய்விட்டது. விநாயகன் குழல் இருவரும் அங்கு நடப்பவற்றை பார்த்து வேறு பக்க முகத்தை திருப்பி கொண்டார்கள். ஆவென்ற அலறலுடன் அந்த பெரும் உடலை கொண்ட பிசாசு அலறி துடித்தது. ஆறு போல் அதன் உடலில் இருந்து வழிந்த இரத்தம் அந்த இடத்தில் இருந்து வழிந்து ஓடத் தொடங்கியது. இறுதியாக ஓல
ஓலமிட்டபடியே அது அடங்கி சரிந்தது. அந்த சப்தம் அந்த முகடுகளில் பட்டு அனைவரது செவியையும் மோதி எதிரொலித்தது. அதே ஆவேசத்துடன் திரும்பிய குட்டி பூதம் அகோரனைத்தான் முதலில் பார்த்து முறைத்தது. அவனோ நடுங்கி போய்விட்டான். நீ பேசாம இருந்திருக்கலாம் அகோரா என்று சொன்ன கருடன் சீக்கிரமா என்ன இருக்குன்னு படி வானதி என்று சொன்னான். உயிர் பிரிந்தாலும் உலகை விட்டு செல்லாது இன்னொரு உடலுக்குள் சுற்றி கொண்டிருக்கும் உன்னத பெண்ணொருத்தி உலகாலும் ஈசனின் காவல்காரன் உத்திரபூதத்தின் எதிரே வர ஊமையாய் நிற்குமே. உடனே நிகுமன், அப்படின்னா அந்த நீலி உக்கிரனோட பொண்ணு, அவள் தான் செத்து போன பின்னாலும் வேற உடம்புக்குள்ளே போய் இங்கேயே சுற்றிட்டு இருக்க பொண்ணு, அவள் வந்தாதான் இந்த பூதத்தை தடுத்து நிறுத்த முடியும் போல என்று சொன்னதும் விக்கி வேகமாக குழலியிடம் திரும்பி, குழலிமா இப்போ நான் சொல்கிறத நல்லா கேளு என்றான். என்ன மாமா, இப்போ உன்னால தான் அந்த பூதம் அமைதியாகும் போல, அதனால உன்னை தான் கூப்பிடுவாங்க. நீ என்ன பண்ணுறேன்னா அவங்க சொல்கிற மாதிரியே செஞ்சு அவங்க கூடவே இரு. என்ன மாமா சொல்கிறீங்க? கேள்வி கேட்காம சொல்கிறத மட்டும் செய். சரி என்பதற்குள் அங்கு அந்த பூதம் அகோரனின் கால்களை பிடித்து அவனை சுழற்ற ஆரம்பித்தது. என்னையவே அழிக்க ஆள் அனுப்புகிறாயா? இப்போது அழிந்து போனது யார் என்று நீ பார்த்தாயல்லவா என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் அப்படியே அவனை தூக்கி எறிந்தது. கீழே விழுந்த அகோரனால் எழவே முடியவில்லை. அடுத்து அதன் பார்வை நிகும்பனை தேடியது. நிகும்பனோ ஐயோ கருடா காப்பாற்று என்று சொல்லிக்கொண்டு அவன் பின்னால் சென்று மறைந்தான். ஏய் கருடா, உன்னோட சக்தியை பயன்படுத்து. அதை விட்டுட்டு ஏன் பின்னாடி வந்து மறைஞ்சு நிற்கிற? போடா, நான் அதுக்குள்ளே உக்கிரன் பொண்ணை கூட்டிட்டு வரேன் என்று கருடன் சொல்லிவிட்டு அவனை அந்த பூதத்திடம் தள்ளிவிட்டு சென்றான். வானதியோ நடப்பதை பார்த்து கொண்டு ஓரமாக இருந்தாள். அவளோ என்ன நடந்தால் என்ன என்ற மனநிலையில் தான் இருந்தாள். கருடன் வருவதைக் கண்ட விக்கி அப்படியே குழலியை கூட்டிக் கொண்டு குகையினுள் நுழைந்தான். பின்னாலேயே விநாயகனும் சென்றான். இப்போ எதுக்கு உள்ளே கூட்டிட்டு போறீங்க என்றால் குழலி. சொல்றேன் என்று சொன்ன விக்கி கருடன் வருகிறானா என்று பார்த்தான். உள்ளே நுழைந்த கருடனோ வேகமாக விக்கியின் அருகே வர அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்த பூனை தாவி குதிக்க ஆரம்பித்தது. மியாவ் என்ற சத்தத்தில் அலறி அடித்தபடி விநாயகனை தள்ளிவிட்டு இந்த பக்கம் வந்த விக்கி, சப்பா ஒரு நிமிஷத்தில் உசுரே போச்சு என்றான். அதை விடுங்க, அடுத்து என்ன பண்ணுறது? நாம் எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணி அவங்க ரகசியத்தை எடுத்துருவாங்க போல தெரியுது என்றான் மாயன். மாயா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ரகசியமே கைக்கு கிடைச்சாலும் எப்படியும் அது சிவன்கிட்டேயே வந்து சேர்ந்துடும். அதனால் நடக்கிறத மட்டும் பாரு. சரி, நான் இப்போ குழலியை கூட்டிகிட்டு போகணும். போ, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அது மாதிரி கடைசியில் நீங்கள் வந்துடுவீங்க தானே? அதெல்லாம் டான் வந்துடுவேண்டா, நீ போ. குழலி, நீயும் போ என்றான் விக்கி. சரி என்று மாயன் அவளை அழைத்து கொண்டு அந்த குகையை விட்டு வெளியே சென்றான். விநாயகன் தான் இருக்கிறதுல வானதி போயிட்டா. இப்போ குழலி, நீ அடுத்து நானா இருக்குமோ என்று நினைக்க சந்தேகமே வேண்டாம். அடுத்து நீதான் வா என்று விக்கி சொல்லிவிட்டு குகையின் வாயிலுக்கு அவனை அழைத்து வந்தான். நிகுமனோ தன்னில் இருக்கும் சக்தியை கொண்டு தாக்கினான். அதுவோ அதை தூசி போல் சமாளித்தது. அடப்பாவி, இந்த பூதம் பார்க்கறதுக்கு தான் குட்டியா இருக்கு, ஆனால் இது அந்த பெரிய பூதத்தை விட பயங்கரமா இருக்கே, இதை சமாளிக்கவே முடியலே. குழலியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன கருடனையும் காணுமே என்று நிகுமன் தன் நண்பனை தேட அவன் வந்து கொண்டிருந்தான் குழலியுடன். நிகுமன் தடுக்க கோபத்தில் அந்த குட்டி பூதம் அவனையும் தன் காலால் எட்டி உதைக்க அகோரனின் மீதே வந்து விழுந்தான் நிகுமன். யாராவது இதை தாண்டி வந்தீங்கன்னா அவ்வளவுதான் என்று அந்த பூதம் பயங்கரமாய் சப்தமிட அங்கு வந்து நின்றாள் குழலி. அகோரனையும் நிகும்பனையும் நோக்கி மீண்டும் அந்த பூதம் செல்ல கருடன் சொன்னது போல் குழலி அந்த பூதத்திற்கு முன் வந்து நின்றாள். குழலியை கண்ட அந்த பூதம் அப்படியே தன் வேகத்தை குறைத்து அமைதியாய் நிற்க நிகும்பனும் அகோரனும் கஷ்டப்பட்டு எழுந்து நின்றன. உடம்பெல்லாம் ரணமாக வலித்தது. தள்ளி சென்றுவிடு என்று அமைதியாக பூதம் சொல்ல, இல்லை, என் தந்தையின் உயிர் இந்த கருடன் நிகும்பனின் கையில் உள்ளது. அவரை காக்க வேண்டும் என்றால் நான் இவர்கள் சொல்வது போல் கேட்க வேண்டும். அதனால் என்னால் விலகிச் செல்ல முடியாது என்றாள் குழலி. வேண்டாம், என்னால் உன்னை எதிர்த்து எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால் என் வேலையை பார்க்க விடு என்று அந்த பூதம் சொல்ல, மாட்டேன் என்பது போல் அவள் அசையாமல் இருந்தாள். முடிவாக அவள், நான் சொல்றேன், இனி நீ யாரையும் எதுவும் செய்யக்கூடாது. இந்த திசையின் காவலில் இருந்து நீ சென்றுவிடு என்று சொல்ல அப்படியே அந்த பூதம் மறைந்து போனது. உடல் வலியோடு இருவரும் கருடன் அருகே வந்தனர். ஆங்காங்கே சதைகள் கிழிந்து ரத்தம் வேறு வந்து கொண்டிருந்தது. ஆனாலும் 2 பூதங்களை சமாளித்து விட்ட திருப்தியில் இருவரும் வந்தார்கள். அகோரனுக்கு இப்போதுதான் கருடன் மேல் சற்று நம்பிக்கையே வந்தது. அனைத்தும் தாங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல விதமாகவே நடந்த சந்தோஷத்தில் அவர்கள் அடுத்த திசையை நோக்கி பயணித்தார்கள். 2 திசைகளை கடந்துவிட்ட நிலையில் வெற்றிகரமாக வடக்கு திசையில் நின்றார்கள் அனைவரும். நிகும்பனுக்கு தன் மகிழ்ச்சியின் அளவினை வெளிப்படுத்த வார்த்தையே இல்லாத நிலையில் இருந்தார். வடக்கு திசையில் நின்றபடி அவர்கள் இப்போது எந்த பக்கம் இருந்து எப்படிப்பட்ட பூதம் வரப்போகிறதோ என்று பார்த்தபடி நிற்க, எல்லாரும் என்ன தேடித்தான் வந்தீங்களா என்ற சத்தம் காதுக்குள் கொய்ங் என்று கேட்டது. அதிலேயே அதிர்ச்சி அடைந்தவர்கள் வேகமாக பின்புறம் திரும்பினார்கள். பார்ப்பதற்கு ஆந்தை போன்று பயமுறுத்தும் முகமும் கண்கள் இருந்த இடத்தில் பயங்கரமான நெருப்பு கோலம் போன்ற ஒன்றும் எரிந்து கொண்டிருந்தது. அதை கண்டவர்கள் அப்படியே சிலையென நின்றார்கள். என்ன இது, ரொம்ப
ரொம்ப பயங்கரமாக இருக்கு என்று நினைத்தார்கள் அனைவரும். வானதி கருடன் பக்கத்தில் சற்று ஒட்டி நின்றிருந்தாள். பயத்தில் அவளது கண்கள் மூடிக்கொண்டு இருந்தது. அதை கண்ட விநாயகன், பா இதை கொஞ்சம் கூட சரியில்லை என்றான். எதுடா? அங்கே பாருங்க வானதியை, மாயன் பக்கத்தில் நிற்கிறா. நல்லா பாருங்க, இப்போவும் நின்றுட்டு தாண்டா இருக்கா. பா, அவன்கிட்ட ஒட்டி நிற்கிறா. எனக்கு பயங்கரமாக காண்டாவுது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கருடன் மாதிரி போயிருப்பேன். உன்னை பூதம் தூக்கி வாயில் போட்டு போயிருக்கும். பரவாயில்லையா? வானதி பக்கத்தில் நிற்கிறதுக்காக நான் அதை கூட பண்ணுவேன். முத்திடுச்சுடா உனக்கு. உங்களை விட கம்மி தான். மூடிட்டு ஒழுங்கா அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. கடுப்பை கலப்ப வந்துட்டா. திட்டிகிட்டே இருக்கீங்கல்ல, இந்த போராட்டம் மட்டும் முடியட்டும். வானதியை கடத்திட்டு எங்கள் ஊருக்கு போயிடுறேன். அதை செய், உனக்கு புண்ணியமாக போகும். ஆனால் இப்போ வேலையை பாரு என்று சொன்னவன் அந்த பூதத்தையே உற்று பார்க்க ஆரம்பித்தான். பார்க்க பயம் மட்டும்தான் தோன்றியது உள்ளுக்குள். ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது. பார்க்கலாம் இது என்ன செய்ய காத்திருக்குன்னு என்று நினைத்தபடி அதன் செயல்பாட்டினை உற்று நோக்க ஆரம்பித்தான் விக்கி. தன் நெருப்பு கோலம் போன்ற கண்களை காட்டி அனைவரையும் உறுத்து விழித்தது. அகிலம் ஆளும் ஐயன் ஈசனின் ரகசியத்தை எடுக்க வந்திருக்கும் மூடர்களே, அவனை என்னவென்று நினைத்தீர்கள் என்று கர்ஜித்தது. வரம் கொடுத்து மாட்டிக்கொள்ளும் சிவன், நல்லவர் கெட்டவர் என்று பாகுபாடு பார்க்க தெரியாதவன். யார் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னாலும் மெய்மறந்து போய் நின்று விடுவான். அதுதானே உனது ஈசன் என்றான் அகோரன். அது உன்னை போன்ற கேடு நினைப்பவர்கள் தான் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் ஊழிக்காற்றை போன்றவன். பக்திக்கு கட்டுப்பட்டு நின்றாலும் தப்பென்று தெரிந்தால் தயங்காமல் தலையெடுப்பவன். ஆணவம் என்ற பேச்சுக்கே அவனிடம் இடமில்லை. 5 தலை கொண்டவனின் ஆணவத்தை அழிப்பதற்காக அவன் தலை கொய்து நான்முகன் ஆக்கியவன். திரிபுரம் எரித்தவன். இந்த பூத கணங்களை சமாளித்து நீங்கள் உள்ளே நுழைந்தாலும் அவனது ரகசியத்தை எடுக்க முடியாது என்றது அந்த பூதம். அது எப்படி எடுக்கிறது, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று கருடன் சொல்ல அந்த பூதம் கருடனையும் முறைத்து பார்த்தது. பின் என்ன நினைத்ததோ அவனிடமிருந்து பார்வையை திருப்பி நிகும்பனையும் அகோரனையும் முறைத்து பார்த்தது. ஏற்கனவே 2 பூதமும் இப்படிதான் எங்களை தொந்தரவு பண்ணி என்னாச்சின்னு பார்த்தீங்க, அதனால நீயும் எங்கள் வழியில் குறுக்க வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் என்று நிகும்பன் சொல்ல, நிகும்பா என்று அந்த பூதம் கத்திக்கொண்டு அவனை பார்க்க அதன் நெருப்பு கோலம் போல் மின்னும் கண்களில் இருந்து தீப்பொறி பறக்க ஆரம்பித்தது. பொறிகளாக பறக்க ஆரம்பித்தது. இப்போது பெரும் ஜுவாலையாக அவனை நோக்கி வந்தது. அதை கண்ட நிகுமன் அப்படியே பின்னால் ஓட அது அவனை துரத்த ஆரம்பித்தது. நிகுமனோ நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான். அகோரன் அந்த பூதத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கருடனிடம் சொல்ல அவனும் தன் மந்திரத்தால் அந்த பூதத்தை திசை திருப்ப முயற்சி செய்தான். ஆனால் அது மூர்க்கத்தனமாக நிகுமனை தாக்கத் தொடங்கியது. அகோரனும் கருடனும் இணைந்து வேகமாக அந்த பூதத்தை தடுக்க தங்களது ஏவல் மந்திரங்களை சொல்லத் தொடங்கினார்கள். ஆனால் அந்த பூதம் அதற்குள் இவர்கள் முன் வந்து நின்று இவர்கள் மேல் நெருப்பினை உமிழ்ந்தது. அதில் அகோரன் உடல் பற்றி எரிய துவங்கியது. கருடனுக்கோ அவன் மேல் நெருப்பு பற்றி எரிந்த போதும் அதன் சுட்டை உடல் உணரவே இல்லை. இருந்தும் அகோரன் போல் அவனும் அலறத் துவங்கினான். வேகமாக இருவரும் ஓடத் துவங்கினார்கள். நிகுமனும் தன் மேல் பட்ட நெருப்பு உண்டாக்கிய காயத்தினால் ஏற்பட்ட ரணவேதனையில் அப்படியே வீழ்ந்து கிடந்தான். நிகும்பா என்று அந்த நெருப்பு எரிவதையும் பொருட்படுத்தாது தன் நண்பனை எழுப்பினான் கருடன். கருடா என்று சொல்லக்கூட அவனுக்கு நாய் எழவில்லை. தன் கைகளை மெதுவாக தூக்கி அவன் கரத்தை பற்றி கொண்டான். அந்த நேரத்தில் வானம் பொத்துக்கொண்டு மலையை பொழியும் நேரத்தில் கேட்கும் இடியோசை போல் ஒரு சத்தம் இந்த அண்டம் நடுங்க கேட்க ஆரம்பித்தது. இப்போதே சென்றீர்கள் என்றால் உடம்பில் இருக்கும் கொஞ்சம் உயிராவது மிஞ்சும், இல்லை என்றால் அதையும் வாரி சுருட்டி எழுத்தி விடுவேன் என்று அந்த பூதம் பேச அப்படியே அதற்கு எதிராய் ஒரு குரல் இந்த பிரபஞ்சமே நடுங்க பயங்கரமாய் ஒலித்தது. அண்ட பிரம்மாண்ட கோடி அகில பரிபாலனா என்று தொடங்கும் சிவ நாமத்தை உச்சரித்த அடுத்த கணம் இப்போது அங்கு நிசப்தமாயிருந்தது. ஒரு நிமிடம் அப்படியே சிவன் அருள் அங்கு நிறைந்தது போல் அனைவருக்கும் தெரிந்தது. அந்த குரலில் இருந்த பக்தி பரம்பொருளுக்கே கேட்டிருக்கும் அந்த அளவுக்கு அதில் பக்தி வழிந்து கொண்டிருந்தது. அகோரன் உடம்பில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு கூட இப்போது பட்டென்று அணைந்து போனது. என்ன இது ஆச்சரியம் என்று அகோரன் சத்தம் அந்த திசையில் பார்க்க வானதிதான் தன் கண்களை மூடி சிவனை நினைத்து பாடிக்கொண்டிருந்தாள். அவளது சிவநாமத்தை கேட்டதும் அப்படியே அந்த பூதக்கணத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. ஈசன் பிறப்பித்த பிறப்பு நீ. உன் வாயால் சிவனை துதித்த அழகை கண்டு நான் மெய் மறந்து விட்டேன். இனி என்னால் தங்கள் அனைவருக்கும் எத்தகைய துன்பமும் நேராது என்று அந்த பூதம் சிவனை நினைத்து அப்படியே அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டது. உடனே கருடன் வந்து வானதி என்று அவளை உழுக்க அவ்வளோ பட்டென்று விழித்தெழுந்தாள். என்ன என்பது போல் அவள் முழிக்க, எதுக்கு இப்போ நீ பாடுன என்றாள்.
அதன் பின்னே அவள் என்னன்னு தெரில திடீர்னு ஓலையை படிக்கணும்னு தோணுச்சு, அதான் படித்தேன். கடைசியில் அதில் சிவன் நாமம் கேட்டால் சிவகணம் மெய்மறந்து நின்றுவிடும் இருந்தது, அதான் பாடுனேன் என்றாள். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க வானதி என்று கருடன் அவளை புகழ்ந்தான். நிகும்பனும் அந்த வேதனை மறந்து அங்கிருந்து எழுந்து நின்றான். அனைவரும் நடந்ததை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் நின்றிருந்தனர். வாங்க, இப்போ நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு, இப்பவே போகணும், அப்பதான் அடுத்தடுத்த பூதக்கணங்களை சமாளித்து விடுகிறதுக்குள்ள ரகசியத்தை எடுக்கலாம் என்று கருடன் சொல்ல அனைவரும் வடகிழக்கு திசையில் சென்று நின்றார்கள். அந்த நேரம் விநாயகன் விக்கியிடம், ஏன்பா இந்த பூதத்தை சமாளிக்க நான் போவேன்னு நினைச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சே என்றான். நீ அது மட்டும்தான் நினச்சியா? இல்லை, இன்னொன்று நினச்சேன், அதான் அது நடக்கலை. நீ நினைக்காம இருந்துதான் நடந்திருக்கோம். சரி, அடுத்த தடவை நினைக்காம இருந்து பார்க்குறேன் என்று அவன் சொல்ல, உன் தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும் என்று நினைத்தபடி விக்கி அமைதியாக இருந்து விட்டான். 4வது திசையின் முன் நின்று 4வது பூதத்திற்காக அனைவரும் காத்திருந்தனர். குழலி, வானதி மற்றும் இவர்கள் மூவரும் சேர்ந்து அந்த திசையை பார்த்து கொண்டிருந்த வேளையில் தங்கள் முன் ஒரு உருவம் பறந்தபடி வந்து நின்றது. கால்கள் இல்லாத நிலையில் அந்த பூதம் நிற்பது காற்றில் ஆடிக்கொண்டிருப்பதை போல் இருந்தது. வந்துட்டீங்களா? உங்களை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். 3 கணங்களை காவலில் இருந்து அகற்றிவிட்டு 4வது புதமான என்னையே தேடி வந்து விட்டீர்கள். தைரியம்தான் உங்களுக்கு. என்னையும் சமாளித்து விடுவீர்களா என்றது. சமாளித்து தானே ஆக வேண்டும் என்றான் கருடன். கருடன், நீ சமாளித்து விடுவாயா என்று கண்ணை சுருக்கி அந்த பூதம் கேட்க, அது போக போகத்தானே தெரியும் பூதமே. அது சரி, நீ சொல்வதும் உண்மைதான். இனிதான் தெரியும் யாரை தோற்கடிக்கப் போகிறார்கள் என்று. இவ்வாறாக கருடனிடம் அந்த பூதம் பேசி கொண்டிருப்பதைக் கண்டு வேகமாக அகோரன், கருடா, பேசிய நேரத்தை கடத்தாமல் நம்ம ஓலையை படிச்சுட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் என்றான். அகோரா, பேசாமல் இரு என்று சொல்வதற்குள் வானதியின் அலறல் சத்தம் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. அதை கண்ட கருடன், வேணாம் என்றான் சிம்மத்தின் குரலாய். என்ன கருடா, என்ன செய்ய போற? ஓலை இப்போ வானதியோட என் கைக்கு வந்துடுச்சு, இனி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது என்றது அந்த பூதம். வேணாம், வானதியை கீழே விடு, இப்படியே விட்டா அவளின் தலை வெடித்து விடும் அல்லவா என்றது பூதம். வேண்டாம், நீ செய்கிறது சரியில்லை, அவளை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அந்த ஓலை எங்களுக்கு வேணும் என்று அகோரன் சொல்ல, ஓலை வேணுமா, அப்போ எடுத்துக்கோ என்று அந்த பூதம் சிரித்தபடி வானதியை தூக்கிப்பட, ஐயோ வானதி என்று இங்கிருந்தபடி விநாயகன் கத்தப்போக அவனின் வாயை மூடிக்கொண்டான் விக்கி. விக்கியின் கையை அவன் எடுத்துவிட்டு கலங்கிய கண்களுடன் அங்கேயே பார்த்தான். வானதியோ இப்போது கருடனின் கரத்தில் பாதுகாப்பாய் இருப்பதை கண்டவனுக்கு அப்போதுதான் உயிரே வந்தது. பா, நான் பயந்துட்டேன், வானதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். போடா, நீயும் உன் கேனத்தனமான காதலும். பா, நான் சும்மா சொல்கிறேன் நினைக்காதீங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். செத்தா எல்லாம் சரியாயிடுமாடா லூசு பையில, இருக்கிறதே ஒரு வாழ்க்கை, அதை எதுவும் பண்ணாமல் வாழ்ந்து இப்படி பட்டுன்னு செத்து போகிறதால யாருக்கு லாபம்? அப்போ என் காதல், அதை தூக்கி குப்பையில் போட்டு வேறு ஏதாவது உருப்படியான வேலையை பாரு. உங்களுக்கு காதலோட அருமை தெரியலப்பா, உனக்கு தான் தெரியலை. எனக்கா? என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ இதாக பேசுகிற நீ வானதி எத்தனை தடவை பார்த்துருக்க? ஊரில் ஒரு 2 தடவை, அப்புறம் இங்கே அவகிட்ட பேசியிருக்கியா? உன்னோட மனசு சொல்லியிருக்கியா? இல்லை, இங்கே தான் பிரச்சனை போயிட்டுருக்கியா? அப்புறம் எப்படி அவகிட்ட சொல்கிறது? சொல்லியிருக்கணும், சொல்லியிருந்தா அவன் மனசில் இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலப்பா. அவள் மனசில் இருக்கிறது என்னன்னே தெரியாமல் நீயா மனசில் ஆசை வளர்த்துக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுதுடா. அதுலேயும் நீ ரொம்ப சீரியஸாக இருக்கிறது எனக்கு நல்லதாகவே படலை. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அவன் அமைதியாக இருப்பதை கண்டவன், நைட் இந்த பிரச்சனை முடியட்டும், காலையில் வேலையாக உன்னோட லவ்வை சொல்லு, அதுக்கப்புறம் நீ உயிரை விடுறதை பற்றி யோசிக்கலாம், சரியா என்று சொல்ல விநாயகன் வெறுமனை தலையை மட்டும் ஆட்டினான். பயத்தோடு கண்களை இறுக்கமாக மூடியிருந்தவளை கருடன் வானதி என்று அழைக்க அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். கலங்கியிருந்த அந்த கண்களை கண்டவள் என்னவென்றே தெரியாத உணர்வில் ஆட்பட்டு அமைதியாக இருந்தாள். அவள் கையில் இருந்த ஓலையை காணாத அகோரன் வேகமாக ஓலை எங்கே என்றான். அதன் பின்னே அனைவரும் வானதியின் கரத்தை பார்க்க அங்கு ஓலை இல்லை. கருடன் வேகமாக ஓலை எங்கே போட்ட வானதி என்றான். தெரியல என்று சொல்ல அனைவரும் சுற்றி முற்றி பார்த்தார்கள். உடனே அந்த பூதம், ஓலையை தேடுறீங்களா, அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்றது. கருடன் வேகமாக, கிடைக்கும் எனக்கு என்று சொல்லியபடி குழலியை பார்க்க அவள் வேகமாக சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டு ஓலை எங்கிருக்கிறது என்று பார்த்தாள். அதற்குள் அந்த பூதம் குழலியை தடுத்து நிறுத்த பார்க்க இப்போது நிகும்பன் அந்த பூதத்தை எதிர்த்து முன்னால் வந்து நின்றான். அவன் அதை எதிர்த்து நிற்க குழலியோ ஓலை எங்கே என்று பார்க்க தொடங்கினாள். அது சரியாக அந்த பூதம் இருந்த திசைக்கு பக்கத்தில் தான் இருந்தது. உடனே குழலி வானதியை பார்க்க அவளோ அந்த திசையை நோக்கி நகர்ந்தாள். கருடனும் உடன் நடக்க நிகும்பனும் அந்த பூதத்தை சமாளிக்க முடியாமல் பார்வையிலேயே அகோரனை துணைக்கு அழைத்தான்.
இருவரும் சேர்ந்து அந்த பூதத்தை தடுத்து நிறுத்த அந்த பூதமோ இருவரையும் தலைகீழாக தொங்கவிட்டு வேடிக்கை பார்த்தது. வானதி சரியாக அந்த இடத்தில் சென்று ஓலையை தேட ஆரம்பித்தார். அதை கண்ட அந்த பூதம் இருவரையும் அந்தரத்தில் தொங்கவிட்டபடியே சுழற்ற ஆரம்பித்தது. ஆ என்று இருவரும் அலற, குழலியோ சீக்கிரம் எடு வானதி என்றார். அவள் வேகமாக அதை தேட பூதம் இப்போது அவளை நோக்கி வர ஆரம்பித்து விட்டது. அதற்குள் அந்த இடத்தில் ஒரு பகுதி மட்டும் தங்க நிறத்தில் மின்னுவதைக் கண்டு வேகமாக அந்த இடத்தில் தனது கையினை வைத்தார். உடனே அந்த ஓலை வெளியே வந்து தனது இருப்பினை அவளுக்கு காட்டி கொடுத்தது. வேகமாக எடுத்தவள் அந்த ஓலையினை திருப்ப, விதியை மாற்ற வந்தவனின் விதியே மாறிப்போனது. விளையாட்டாய் நின்றவன் வினை தீர்ப்பவனின் பெயர் கொண்டவன். வேலமுகம் கொண்டவனின் வருகையால் வித்தியுன்மாலி பூதமும் வியந்தே மலிமாறி போகுமே, வெயிலோன் திசையையும் அடுத்து அடையலாமே. வானதி ஓலையை படித்து முடித்ததும், விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனை யான முதல்வனே என்று விக்கி திடீரென பாட, இப்போ எதுக்கு பாடுறீங்க என்றான் விநாயகன். அங்கே சொன்னதை நீ கவனிக்கலையா? இல்லை, நான் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினது நினச்சிட்டே இருந்தேன். அதானே, உன்னெல்லாம் திருத்த முடியாது. சரி, இப்போ எதுக்கு பாட்டு பாடினீங்க? நீ தான் அடுத்து போகணும். நானா? பின்ன நானா? போடா எருமை, இந்தா போயிட்டேன் என்றவன் 2 அடியை வைத்துவிட்டு, இப்போவே நான் அங்கே போகணுமா என்றான். அப்புறம் எப்போ போக போகிறேன்? அந்த 2 பேர் பூதத்துக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அடி வாங்கட்டுமே. அப்படியா சொல்கிற? சரி, உன்னோட ஆசைப்படியே நடக்கட்டும் என்று சொன்னவன் நிகும்பனையும் அகோரனையும் பார்க்க இருவரும் தலைகீழாக தொங்கியபடி சுற்ற ஆரம்பித்து விட்டார்கள். ஆ என்ற அலறல் அந்த பகுதி முழுவதும் எதிரொலிக்க இப்போது வானதியையே பார்க்க தொடங்கியது அந்த பூதம். ஐயோ, என் டார்லிங் பக்கத்தில் அது பார்வை போகுது, நான் போகிறேன். வேணாண்டா, கொஞ்சம் பொறுமையாகவே இரு. இதுக்கு மேலே பொறுமையாக இருந்தால் அது என் வீரத்துக்கே இழுக்கு என்று அவன் சொல்லியபடி செல்ல, வீரமா? இவன் ஏன் அவன்கிட்ட இல்லாததெல்லாம் பேசிட்டு போறான் என்று விக்கி புரியாமலே முழித்தான். விரைந்து சென்ற விநாயகன் வேகமாக வானதி மாயனுக்கு முன் வந்து நின்றான். வானதி அவனையே பார்க்க, அவனோ பயம் வேண்டாம் வானதி, நான் இருக்கேன்ல என்று சொன்னான். அவங்க கிட்ட அப்புறமா பேசுங்க விநாயகன், அங்கே பாருங்க என்று கருடன் சொல்லி கொண்டிருக்கும் போது கோபம் கொண்ட பெரும்பூதம் இப்போது அவர்களை இன்னும் மூர்க்கமாய் தாக்க தொடங்கியது. இப்போ நான் என்ன பண்ணணும்னே தெரியாம தான் நீ இங்கே வந்தையா? எனக்கு என்ன தெரியும்? நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன். அப்பா தான் நீ தான் போகணும்னு சொல்லி அனுப்பி வச்சா. போய் அந்த பூதத்துக்கு முன்னாடி நில்லு. அப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். குட் கருடன், இப்போவே நான் போகிறேன், பத்திரமா பார்த்துக்கோங்க வானதியை. கருடனோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக வானதியை பார்க்க விநாயகன் அங்கு வேகமாக சென்றான். அவன் வருவதற்குள் அவர்களை எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு பாடாய்படுத்தி இருந்தது அந்த பூதம். அகோரன் எதுவும் பேச முடியாத நிலையில் இருந்தான். நிகும்பன் கருடா என்று கத்தியபடி ரணவேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தான். விநாயகன் வருவதைக் கண்ட இருவரும் இந்த பூதத்தை சமாளிக்க வந்தவன் இவன்தானா என்று நினைத்து சற்று நிம்மதியில் இருந்தனர். அவர்களது வதனத்தில் தெரிந்த நிம்மதியைக் கண்டு பொறுக்க மாட்டாத பூதம் அவர்களை தூக்கி எறிந்தது. கிழக்கு திசையில் சென்று அங்கிருந்த பாறையின் மேல் நச்சென்று மோதி விழுந்தார்கள். அவ்வளவுதான், அந்த பூதம் காணாமல் போய்விட்டது. ஏய், பூதம் எங்கே போச்சு என்று சத்தமிட்டபடி விநாயகன் பார்க்க பின்னால் இருந்து வந்த கருடன் அது எப்போவோ போயிடுச்சு என்றான். ஏன்? நீ பண்ணுற கொடுமையெல்லாம் அதால் பார்க்க முடியாதுன்னு நினச்சிச்சோ என்னவோ, அதான் போயிடுச்சு. உங்கள் யாருக்கும் என்னை பற்றி சரியாக தெரியல, அதான் தெரிய வேணாம்னு பூதமே ஓடிருச்சுல என்று சொல்ல வானதியின் இதழ்கள் கூட விரிந்து சிரிப்பை சிந்தியது விநாயகனை பார்த்து. ஐயோ, என் ஆள் சிரிச்சிட்டா, அதுவும் என்ன பார்த்து என்று உள்ளே குத்தாட்டம் போட்ட மனதை அடக்கியவன் அவளை பார்த்து சிரிக்கவும் செய்தான். கருடனிடம் குழலி வந்து அவங்க என்ன ஆனாங்கன்னு பார்க்கணும் என்று சொல்ல, அதெல்லாம் இன்னும் செத்திருக்க மாட்டாங்க, வா போலாம் என்று கருடன் முன்னே சென்றான். அவன் பின்னே சென்றவர்கள் அங்கே இருவரும் மயங்கி விழுந்திருந்த காட்சியைத்தான் கண்டார்கள். கருடன் வேகமாக, நிகும்பா எழுந்திரி என்று அவனை போட்டு எழுப்பிக் கொண்டிருந்தான். அகோரா எழுந்திரி என்று கருடன் அவனையும் எழுப்ப இருவரும் மயக்கத்தில் இருந்து வெளியே வரவே இல்லை. உடனே வானதியை பார்த்தான். வானதி, அங்கே அந்த தொட்டியில் தண்ணீர் இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வா என்றான். இதுக்கு எதுக்கு வானதியை சொல்கிற? நான் போய் எடுத்துகிட்டு வரேன் என்றான் விநாயகன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் சொல்கிறவங்க அந்த வேலையை பண்ணால் போதும் என்று கருடன் சொல்ல, இல்லை நான் தான் பண்ணுவேன் என்றான் விநாயகன். அதற்குள் கிழக்கு திசையிலிருந்து சுழல் காற்று அடிக்க ஆரம்பித்து விட்டது. வானதி அங்கே பார்த்துவிட்டு கருடனிடம் கண் காட்டினான். அவனும் அவளது பார்வை போகும் திசையை அறிந்து பூதம் வந்துவிட்டதா என்ற எண்ணத்தில் அங்கே பார்க்க உண்மையிலேயே பூதம் வந்திருந்தது. பரவாயில்லை, 4 திசைகளை கடந்து வெற்றிகரமாக வந்துவிட்டீர்கள். இன்னும் 4 திசைகள் தான் உள்ளதா? நல்லது, அதையும் கடந்து விட்டால் உங்கள் எண்ணம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் அதில் சிக்கிக்கொண்டால் உங்களது அனைவரின் உயிரும் போய்விடும் அல்லவா? அதனால் ஏன் இந்த போராட்டம்? பேசாமல் அனைவரும் திரும்பி விடுங்களேன். இந்த கயவர்கள் இங்கேயே மாண்டு மடிந்து அழிந்து போகட்டும் என்றது அந்த பூதம். இல்லை, அவர்கள் ரகசியம் எடுக்க நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றான் கருடன். வேண்டாம், நீ செய்வது சரியான வேலை அல்ல. ஏற்கனவே சிலர் பண்ணிய தவறுதான் நீ இத்தனை ஆண்டுகளாம் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தாய். அது போதாது என்று மறுபடியும் ஏன் இந்த தவறை புரிகிறாய்?
நான் அவர்களுக்கு உறுதுணையாக தான் இருக்கிறேன், தவறு செய்ய முற்படவில்லை. என் மனதிற்கு இது சரி என்று தான் தோன்றுகிறது. அப்படி இருக்கையில் எனக்கு எதுவும் நேராது என்றான் கருடன். இது எதன் மீது நீ கொண்ட நம்பிக்கை என்று நான் எடுத்துக்கொள்ள வேண்டும்? குடிகாக்கும் ஈசன் மீது நான் கொண்ட நம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாம் சிவக்கணமே என்றான் மாயக்கருடன். ஆனால் என்னை நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். அதன் பின் தான் உங்களால் அடுத்த திசைக்கு செல்ல இயலும். அது தெரிந்துதான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஈசன் அருளால் அதையும் நாங்கள் செய்து முடிப்போம் என்று நம்புகிறோம். என்ன சொன்னாய்? நாங்கள் அனைவரும் நல்லவர்கள் என்று அந்த உலகாலும் உத்தமன் நினைக்கிறான் என்றால் அவனே எங்களது முயற்சிக்கு பாலமாயிருந்து பாதுகாப்பான். ஈசன் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அசைக்க முடியாத பக்தியை கண்டு எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இதையும் மீறி நான் உங்களை துன்புறுத்தினால் அது எம்பெருமானையே சோதிப்பதற்கு சமம். அந்த தவறை நான் எக்காலமும் செய்ய மாட்டேன். சிவனடியார்களுக்கும் சிவனுக்கும் காவலாய் இருப்பவர்கள் நாங்கள். எங்களால் சிவனை கும்பிடும் பக்தர்களுக்கு எந்தவித துன்பமும் நேராது. சிவன் சொத்தை காப்பது எங்கள் வேலை என்றாலும் இந்த கயவர்களுக்கு துணையாக நீங்கள் வந்து இருக்கும் ஒரே காரணத்தினால் உங்களுக்காக நான் இந்த திசையை விட்டு ஒதுங்கி நிற்கிறேன். நீங்கள் அடுத்த திசைக்கு செல்லலாம் என்றபடி அந்த இடத்தை விட்டு மறைந்து போனது அந்த சிவகணம். என்ன இது அதிசயமாக இருக்கிறது என்று விநாயகன் முழிக்க, சிவகணங்கள் அப்படித்தான் சில நேரங்களில் வித்தியாசமாகத்தான் நடந்து கொள்ளும். நாம் இவர்களை எழுப்பிவிட்டு அடுத்த திசையை நோக்கி செல்வோம் என்றவன் திரும்பி, வானதி இப்ப அந்த தண்ணியை எடுத்துட்டு வா என்று சொன்னான். சரி என்று சென்று எடுத்து வந்தாள். அவங்க முகத்துல ஊத்து என்று கருடன் சொல்ல அவளும் அவன் சொன்னதை போல் செய்தாள். இருவரும் உறக்கத்தில் இருந்து விழிப்பதைப் போல எழுந்து நின்றனர். கருடா என்னாச்சு என்றான் நிகும்பன். வாங்க அடுத்த திசைக்கு போகலாம் என்றான் அவன். என்ன? அப்போ இந்த திசையில் இருந்த பூதம் அது போயிடுச்சு? எப்படி வந்துச்சு? அதுவா போயிடுச்சு? எதுக்கு என்னன்னு தெரில. ஒருவேளை இந்த 3 நல்லவங்க இருக்கிறதால அது மனசு மாறி போயிடுச்சோ என்னவோ என்று சொல்லபடி அடுத்த திசைக்கு பிரயாணப்பட அனைவரும் பின்னாலேயே வேகமாக சென்றார்கள். அந்த நேரத்தில் நிகும்பன் கருடனிடம், இவங்க 3 பேரும் நம்ம கூடயே வர்றாங்களே, இவங்க உதவி இன்னுமா நமக்கு தேவை என்று கேட்டார். அவங்க நமக்கு தேவைதான், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்களையே இங்கே பூதக்கணமாக மாற்றி விட்டுட்டு நாம் பாட்டுக்கு போயிட வேண்டியதுதான் என்று கருடன் சொல்ல, சரியா சொன்ன கருடா என்று நிகும்பன் அப்போதுதான் நிம்மதி அடைந்தார். தென்கிழக்கு திசை. அனைவரும் அந்த திசையை ஆவலோடு பார்த்தபடி நின்றிருக்க முதலில் எதுவுமே அங்கு தோன்றவில்லை. சிறிது நேரம் நின்றபடி இருக்க அப்போதும் யாரும் வரவில்லை. என்னது இது, யாரையும் காணோம், இந்த புதமும் அது மாதிரி எஸ் ஆயிடுச்சா என்றான் விநாயகன். இல்லை, தென் திசை பொதுவாக யமனது திசை என்று அழைப்பார்கள். அந்த திசைக்கு உரித்தான 3 பூதங்களும் கண்டிப்பாக உக்கிரமானவையாக தான் இருக்கும். இவைகளை கட்டுப்படுத்துவது மிக கடினம் என்று கருடன் சொல்லும் போதே சரியாக சொன்னாய் என்றபடி ஒரு குரல் கேட்டது. சத்தம் மட்டும் கேட்டது, ஆனால் அந்த உருவம் தெரியவே இல்லை. எங்கே இருந்து இந்த குரல் கேட்கிறது என்று அவர்கள் அனைவரும் சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் முன்னால் விற்றென்று பறந்து வந்து நின்றது அந்த பூதம். வவ்வால் போல் இறக்கையும் பறந்து போன்ற முக அமைப்பையும் கோட்டான் போன்ற குரல் அமைப்பும் கொண்டு பார்க்கவே விகாரமாய் இருந்தது அந்த பூதம். மிகுந்த பசியில் இருந்தேன், சரியான சமயத்தில் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை உண்டாலே இன்னும் பல வருட பசி தாங்கும். முதலில் யாரை உண்பது என்று சொன்ன போதே விநாயகனுக்குள் நடுக்கம் பிறந்துவிட்டது. அட கொடுமே, இதுக்காடா நாம் ஆசைப்பட்டு வந்தோம்? ஏதோ வானதி கூட இருக்கலாம்னு ஆசையில் வந்தா நம்ம ஆசையெல்லாம் பூசியா போயிடும் போலையே என்று நினைத்து கொண்டவன் வெளியே சாதாரணமாக முகத்தை வைத்து கொண்டான். முதலில் அங்கிருந்த அனைவரையும் சுற்றி பார்த்த அந்த புதம், இவனைத்தான் என் உணவாக ஏற்கப் போகிறேன் என்று நிகுமனை பார்த்து தன் கையை காட்டியது. இல்லை, உன்னால முடியாது என்று நிகுமன் சொல்லியபடி தன் மந்திர சக்தியை அதன் மேல் ஏவிவிட அதை இறக்கையால் தள்ளிவிட்ட அந்த புதம், நான் இந்த மந்திர சக்திக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன், என்னை இதை காட்டி வெற்றி கொள்ள இயலாது என்று கூறி சிரித்தது. சிரித்தபடியே மீண்டும் தன் கருண கொடூரமான முகத்தை காட்டி, நீ சாதாரணமாக இருந்திருந்தால் கூட உனக்கு வழி இல்லாத மரணத்தை கொடுத்திருப்பேன். ஆனால் நீ என்னையே எதிர்த்து பெரும் பிழை புரிந்து விட்டாய். உன்னை அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டேன். உன் மரணம் இங்கிருக்கும் அனைவருக்கும் பயத்தை ஏற்படுத்தி அவர்களை துர்சிந்தனையுடன் இந்த இடத்திற்கு வரவிடாது தள்ளி நிறுத்தும் என்று சொன்னபடி தன் அழகால் அப்படியே அவனை கொத்த ஆரம்பித்து விட்டது. அவனை காக்க கருடனும் அகோரனும் பலவித முயற்சிகள் செய்து பார்த்து விட்டன. அது இன்னமும் கோரமாக தாக்கியதை தவிர அதன் தாக்குதலை நிறுத்தவில்லை. விநாயகன் இம்முறை வேகமாக, வானதி ஓலையை படி என்றான். அவளோ அவனை புரியாமல் பார்க்க, ஏன் அவன் சொன்னாதான் படிப்பியா? நான் சொன்னா படிக்க மாட்டியா? ஐயோ, பெரிய பிரச்சனை ஆக போது, நீ படி என்றான். அப்போதும் அவள் படிக்காமல் இருக்க நிகும்பனை அப்படியே அந்த நீண்ட அழகால் கொத்தியபடி வேகமாக பறக்க ஆரம்பித்தது அந்த பூதம். தன் கையால் அதை தடுக்க நிகும்பனும் போராடினான். ஆனால் அதற்குள் அது அவனை கீழே போட்டு விளையாட ஆரம்பித்தது.
அதற்கு மேல் தாமதிப்பது சரியில்லை என்று நினைத்த கருடன் வேகமாக வானதி ஓலையைப்படி என்று சொல்ல சரி என்று இவள் வேகமாக ஓலையை திருப்பினாள். அதை கண்ட விநாயகன், இதைத்தானே நான் அப்பொருந்து சொன்னேன் என்று வாய்க்குள் முணங்க, என்ன சொன்னீங்க என்று கேட்டாள். என்ன அனுப்பி வச்சவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்க. புரியலை, நடக்கிறது எதுவும் எனக்கும் தான் புரிய மாட்டேங்குது. அதுக்காக என்ன பண்ணுறது, அவங்கவுங்க தலையெழுத்துப்படி தான் நடக்கும் என்றான் அவன் சம்பந்தமே இல்லாமல். அவளோ அவனை எப்போதும் போல் புரியாமல் பார்த்துவிட்டு வேகமாக ஓலையில் எழுதியிருந்த செய்தியை படித்தாள். கருவறையில் காக்கும் கடவுள் இருக்க, கருஞ்சிலைக்கு எதிரே காலன் கால்பட்ட காலடி மண் கிடக்க, கைப்பிடி மண்ணினை கண்டே எடுத்து கன்னிப்பெண் இருவர் காற்றினில் வீச, காணாமல் போகுமே கும்பமாயன் பூதமே என்று எழுதியிருப்பதை கண்டவர் வேகமாக குழலியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். ஐயோ காப்பாத்துங்க என்ற நிகுமனின் அலறல் 8 திக்கும் எதிரொலித்தது. அகோரன், என்ன எழுதியிருக்கு ஓலையில என்று கருடனின் கேட்க, அதைத்தான் படிச்சுட்டு 2 பேரும் உள்ள போயிருக்காங்க, அதனால சீக்கிரம் அதற்கான வழியோட தான் வருவாங்க என்றான். பறந்து பறந்து நிகுமனையே தாக்கியது. அவன் மேனி எங்கும் தசை கிழிந்து ஆங்காங்கே குருதி வழிந்து பார்க்கவே விகாரமாக இருந்தான் அவன். அதை கண்ட கருடன் வேகமாக, வேணாம், அவனை விட்டுடு, என் நண்பனை விட்டுரு என்றான். விட்டுற, ஆனால் நீங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போவே வெளியே போயிடணும். முடியாது, நாங்கள் ரகசியத்தை அடைஞ்சே ஆகணும். அப்போது அதுக்கு முன்னாடி மரணம்தான் உங்களுக்கான பரிசு என்று கூறி சிரித்தது. உள்ளே சென்ற வானதி கருவறைக்கு எதிரே இருக்கும் இடத்தில் சென்று தேடினாள். இங்கே காலன் காலடிப்பட்ட மண் எங்கே இருக்கு என்று அவள் தேட தேட ஒரு இடம் மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்தது. உடனே குழலி தன் கையையும் வானதி கையையும் சேர்த்து வைத்து அந்த இடத்தில் தொட்டாள். அந்த இடத்தின் தரை சத்தத்துடன் கீறி வழிவிட்டது. அந்த இடத்தில் இருந்த மண் வெளியே தெரிய இருவரும் மண்ணை அள்ளிக்கொண்டு வெளியே வந்தனர் வேகமாக. வந்ததும் அங்கிருந்த பறவை போன்ற பூதத்தின் மேல் அதை வீச அது அப்படியே பற்றி எரிந்து சாம்பலானது. அப்பாடா என்றபடி அவளும் குழலியும் அந்த இடத்திலே அமர, நிகுமன் தன் உடலில் இருந்த காயம் ஏற்படுத்திய வேதனையில் அப்படியே துடித்தபடி எழுந்து நின்றான். உடனே கருடன், கும்பா, மனசை தளர விடாத, இன்னும் 2 திசைதான், அதுக்கப்புறம் அந்த ரகசியம் நமக்குத்தான் என்று சொல்லிக்கொண்டே அவன் அவர்களை அழைத்து கொண்டு தெற்கு திசையில் இருந்தனர். நிகும்பனுக்கு இதற்கு முன் இருந்த திசையில் இருந்த பூதத்தை நினைத்தே வயிறு கலங்கியிருக்க இதை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த திசையில் இருக்கும் பூதத்தினையும் அவர்கள் சமாளிப்பார்களா? பார்க்கலாம்.